சமர் ஜஸ்டினிடம், உனக்கு என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்டுக்கோ. கண்டிப்பா நீ என்கிட்ட கேள்வி கேட்க ரொம்ப ஆர்வமா இருப்பேன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். உடனே ஜஸ்டின் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே அந்த அறையிலிருந்து வெளியேறியவன் வாசலின் அருகே சென்றதும் சமரை திரும்பி பார்த்தான். பின்பு, உண்மையா எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல என்று சொன்னான். ஜஸ்டின் அப்படி சொன்னதும் சமர் ஆச்சரியத்துடன் ஜஸ்டினை பார்த்தான். நீ ஏன் என்ன அப்படி பாக்குறன்னு எனக்கு நல்லா புரியுது. என்னுடைய எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல நான் ஆர்வமா இருக்கேன்னு தானே நினைக்கிறேன். நிச்சயமா இல்ல. இன்னொன்னு எனக்கு தெரியும், நீ இங்க என்ன கொல்ல வந்ததுக்கு காரணம் நிச்சயமா பணம் இல்லைன்னு. என்னை அடிக்கணும்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் கண்டிப்பா முட்டாளதான் இருக்கணும். அறிவாளி யாரும் என் கூட மோதணும்னு முன்னால வரமாட்டாங்க. ஒருவேளை என்னை கொல்ல வந்தது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா சொடக்கு போடுற நேரத்துல தெரிஞ்சுக்குவேன். இப்பவும் என்னுடைய எதிரி யாருன்னு எனக்கு தெரியாது நீ நினைச்சிட்டியா என்று ஜஸ்டின் கேட்டான். ஜஸ்டினின் அந்த பதிலில் வாயெடுத்து போன சமர் ஒரு நிமிடம் ஜஸ்டினின் பவரை நினைத்து அப்படியே வியந்து போனான். பின்பு ஜஸ்டினை பார்த்து, ஒருவேளை நான் உயிரோட இருந்தேன்னா கண்டிப்பா நான் உனக்கு கீழே வேலை பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவேன். ஆனா நிச்சயம் இதுக்கப்புறம் என்னால உயிர் தப்பிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா ஜஸ்டின், உனக்காக நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ அந்த எதிரி யாருன்னு வேணா தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனா அந்த எதிரி கிட்ட இருந்து நீங்க எல்லாரும் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வேணா இங்கேயே இறந்து போயிடலாம். ஆனா உங்களை சுத்தி பின்னப்பட்டிருக்க இந்த வலையை அறுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அவன் ரொம்ப மோசமானவன் என்று சொன்னான். உடனே ஜஸ்டின், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் பண்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். எனிவே, என்கிட்ட இதை சொல்லணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னவன் அங்கிருந்த சுவற்றில் ஓங்கி குத்தினான். அவன் குத்திய குத்தில் அந்த சுவற்றில் இருந்த செங்கல் உடைந்து கீழே விழ அதற்குள் காங்கிரீட் கம்பி மட்டும் இருந்தது. அந்த கம்பியை ஒடித்தெடுத்தவன் திரும்பி பார்க்காமல் ஓங்கி சமரை நோக்கி எரிய அந்த கம்பி நேராக சமரின் சங்கில் சென்று குத்தியது. அந்த கம்பி குத்தி அடுத்த நொடி சமரின் வாயிலிருந்தும் கழுத்திலிருந்தும் ரத்தம் வழிய சமர் அப்படியே அங்கேயே உயிரிழந்தான். சமர் உயிரிழக்கும் தருவாயிலும் அவனது முகத்தில் ஒரு சிரிப்பிருந்தது. தான் ஒரு வீரனின் கையால் தான் இறந்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி அவனது முகத்தில் இருந்தது. அவனை திரும்பி பார்க்காமலேயே ஜஸ்டின் கீழ்த்தளத்திற்கு சென்றான். கீழ்த்தளத்தில் இன்னும் சண்டை நடந்து கொண்டுதான் இருந்தது. ஒருபுறம் எதிரிகள் கூட்டமும் மறுபுறம் அவர்களை எதிர்த்து மாவீரின் ஆட்களும் ராவணனின் ஆட்களும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். மாவீர் மாடிப்படிகளின் ஓரத்தில் நின்று நடக்கும் சண்டையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது படிகளில் ஜஸ்டின் இறங்கி வந்து கொண்டிருந்தான். படிகளில் யாரோ இறங்கி வரும் சத்தம் கேட்டதும் மாவீர் வேகமாக திரும்பி பார்த்தார். அங்கு ஜஸ்டின் தான் ஹாய் என்பது போல அவனது கையை காட்டிக்கொண்டு மாவீரின் அருகில் வந்தான். உடனே மாவீரம் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே அவரது பாக்கெட்டில் இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்தார். பின்பு, Do you want it? என்று கேட்டார். உடனே ஜஸ்டின் சிரித்துக் கொண்டு Yes, yes என்று சொல்லி அந்த சிகரெட்டை வாங்கி புகைத்துக் கொண்டே அங்கிருந்த படிகளில் கேஷுவலாக உட்கார்ந்து ஏதோ டிவி ஷோ பார்ப்பது போல அந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்தான். பின்பு ஜஸ்டின், இன்னைக்கு என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று மாவீரை பார்த்து சொன்னான். அதை கேட்ட மாவீர் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னார், நோ மென்ஷன். அப்புறம் உன்னை நான் தான் காப்பாத்தினேன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். உடனே ஜஸ்டின் சிரித்துக் கொண்டு, இந்த மாதிரி போரிங்கான விஷயம்லாம் உங்களால மட்டும்தானே பண்ண முடியும் என்று சொன்னான். அவன் அப்படி சொல்லவும் மாவீர் அவனை பார்த்து சிரித்தார். பின்பு, அப்படியா? ஆனா என்னோட இந்த போரிங்கான ஐடியா தான் உன்னை இன்னைக்கு காப்பாத்தி இருக்க என்று சொன்னார். அதுவும் உண்மைதான். சில சமயம் முக்கியமான ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆகுது என்று சொன்னான். உடனே மாவீர், அதனாலதான் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்வாங்க. அது சரி, நீ எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு பேரை கொலை பண்ண என்று மாவீர் கேட்டார். உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவங்க யாரையும் கொலை பண்றதுக்கு விருப்பம் இல்ல. அவங்க எல்லாரையும் மன்னிச்சு விட்டுடலாம் தான் நினைச்சேன். ஏன்னா நம்மளோட டார்கெட் அவங்க கிடையாதுல்ல என்று சொன்னான். உடனே மாவீர், சரி, அப்புறம் எதுக்கு அவங்க எல்லாரையும் கொன்ன என்று மிகவும் ஆர்வமாக கேட்டார். என்னோட கேம்ல நான் வின் பண்றதுக்கு ஒரு டிரா பண்ணணும். அத அவங்கள பண்ண சொன்னா ஒருத்தம் கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். சரி,
இதுக்கப்புறம் இவனுங்க உயிரோட இருந்து என்ன பண்ண போறாங்க? கடவுளோட விருப்பம் இவங்க எல்லாரையும் அவர்கிட்ட அனுப்பி வைக்கிறதான்னு நினைச்சு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு என்று ஜஸ்டின் மிகவும் கேஷுவலாக சொன்னான். அவன் அவ்வளவு கேஷுவலாக சொல்வதை மாவீர் ஆச்சரியமாக பார்த்தார். என்ன உன்னோட கேம்ல வின் பண்றதுக்காக டிரா பண்ண சொன்னியா? அது அவங்களுக்கு பண்ண தெரியாதனால நீ அவங்களை கொன்னுட்டியா? அடப்பாவி, அவங்களை கொல்ற அளவுக்கு அப்படி என்ன கேம் நீ விளையாடுற என்று கேட்டார். உடனே ஜஸ்டின், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏதோ காட்டுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் என்று ஆர்வமாக பேசிக்கொண்டே தனது செல்போனை எடுத்தவன் அதில் அவன் வழக்கமாக விளையாடும் அந்த கேமை காண்பித்தான். இத பாருங்க, இத இப்படி பண்ணணும் என்று அந்த கேமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருந்தான். இது அனைத்தையும் மாவீர் கண்ணை இமைக்காமல் பார்த்தார். பின்பு, போதும் போதும், எனக்கு தலை சுத்துது, எனக்கு இந்த கேமை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது என்று சொன்னார். உடனே ஜஸ்டின் சிரித்துக் கொண்டு, ஆமால, அதுக்கான வயசெல்லாம் நீங்க தான் எப்போ கடந்துட்டீங்களே. உங்களை மாதிரி ஓல்டு கிட்ட இந்த கேமை எக்ஸ்பிளைன் பண்ணது என்னோட தப்பு தான். இதை பத்தி உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல என்று சொல்லி கிண்டல் செய்தான். ஜஸ்டின் அப்படி கிண்டல் செய்வதை பார்த்ததும் மாவீர் வாய்விட்டு சிரிக்க அவருடன் சேர்ந்து ஜஸ்டினும் சிரித்தான். இருவரும் ஒன்றாக சேர்ந்து சிரித்துக் கொண்டிருக்க அப்பொழுது யதார்த்தமாக அங்கிருந்த ஒரு அறையை பார்த்த மாவீருக்கு சரவணனின் நினைவு வந்தது. உடனே, ஆமா ஜஸ்டின், நாம 2 பேரும் இங்க இப்படி சிரிச்சுட்டு இருக்கோமே, மிஸ்டர் சரவணன் என்ன பண்றாரு என்று கேட்டார். அவ்வளவு நேரம் அங்கிருந்த அனைவரையும் கொல்லும் முயற்சியில் இருந்தவனுக்கு மாவீர் சரவணனை பற்றி கேட்டதும் தான் சரவணனின் நினைவு வந்தது. உடனே தனது தலையில் கை வைத்துக் கொண்டு சொன்னான், ஓ காட், இவனுங்க எல்லாம் பார்சல் பண்ணி அனுப்புற பிஸில மிஸ்டர் சரவணனை நான் மறந்துட்டேன். மிஸ்டர் மாவீர், வாங்க சீக்கிரம் போய் சரவணனை காப்பாத்தலாம் என்று சொன்னான். உடனே மாவீர் சிரித்துக் கொண்டு, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஜஸ்ட் கூல். சரவணனை நாம போய் தான் காப்பாத்தணும்னு எந்த அவசியமும் இல்ல. சரவணன் மிஸ்டர் சக்திவேலோட புள்ள என்று சொன்னார். மாவீர் சரவணனை பற்றி சொல்லவும் தான் ஜஸ்டினுக்கு சரவணனின் நினைவு வந்தது. உடனே ஜஸ்டின் தனது தலையில் கை வைத்துக் கொண்டு சொன்னான், ஓ காட், நான் எப்படி பாச மறந்தேன் என்று சொல்லிக் கொண்டு வேகமாக அங்கிருந்து எழுந்தான். ஜஸ்டின் வேகமாக எழுந்திருப்பதை பார்த்த மாவீர் சிரித்தார். பின்பு, ஒன்னும் அவசரம் இல்ல, நாம போய் தான் சரவணனை காப்பாத்தணும்னு எந்த அவசியமும் இல்ல. பிகாஸ் அவரு மிஸ்டர் சக்திவேலோட புள்ள, அதை மறந்துடாத என்று சொன்னார். உடனே ஜஸ்டின், அட ஆமால, நம்மள நம்பிதான் அவர் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே, அவரை காப்பாத்திக்க அவரே போதும் என்று சிரித்துக் கொண்டே சொன்னான். நிஜம்தான், உண்மையிலேயே மிஸ்டர் சரவணனோட டேலண்ட் தெரிஞ்சதுனாலதான் மிஸ்டர் சக்திவேல் இதுவரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்காம இருக்காரு. மிஸ்டர் சக்திவேலோட நிலைமையில வேற யாராவது இருந்தாங்கன்னா தம் பிள்ளைக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்நேரம் தன்னோட பிள்ளையை காப்பாத்தி இருப்பாங்க. ஆனா மிஸ்டர் சக்திவேல் அப்படி செய்யல. அதுக்கு ஒரே காரணம், மிஸ்டர் சரவணன் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் அவர் எந்த மூவும் எடுக்கல என்று மாவீர் பெருமையாக சொன்னார். உடனே, யூ கரெக்ட் பாஸ், எப்பவுமே ஸ்பெஷல் தான் என்று சொன்னவன் தனது வாயிலிருந்து சிகரெட்டின் லாஸ்ட் புகையை இழுத்துவிட்டு பின்பு அதை தரையில் போட்டு தனது ஷூவால் நகர்த்திவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்தான். திடீரென்று மாவீர் அமைதியானார். அவர் அமைதியாக நிற்பதை ஜஸ்டின் பார்த்தான். பின்பு, என்னாச்சு என்று கேட்டான். I think I feel very strange. இந்த கம்யூனிட்டியை சுத்தி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்று சொன்னார். யார் இருக்க போறா? ஒண்ணு அந்த டேர் டெவிலோட ஆளுங்க இருப்பாங்க, நெக்ஸ்ட் அமரோட ஆட்கள் இருப்பாங்க, அவ்வளவுதானே என்று கேட்டான். எனக்கு தெரியல, ஆனா அவங்க 2 பேராலையும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்ல. டேர் டெவிலோட ஆளுங்க எல்லாருமே அப்ராட்ல வாண்டட் லிஸ்ட்ல தேடிட்டு இருக்கிற கிரிமினல்ஸ். அவங்கள எப்ப வேணாலும் நம்ம போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம். சமர் இறந்து போயிட்டாலும் அவனோட ஆளுங்க எல்லாம் இன்னும் பவனுக்கு சப்போர்ட்டா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருக்கும் இன்னும் சமர் இறந்து போன செய்தி போகலன்னு நினைக்கிறேன். ஆனா அதை தாண்டி இன்னும் யாரோ ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது என்று மாவீர் சொன்னார். மாவீர் அப்படி சொன்னதும் ஒரு நிமிடம் ஜஸ்டின் அமைதியானான். பின்பு, மேபி இருக்கலாம் என்று தனது தலையை அசைத்தான். ஆனால் அப்பொழுதுதான் ஜஸ்டினிற்கு
அவன் எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் அவனால் நிச்சயம் இந்த வலையிலிருந்து தப்பிக்க முடியாது என்று சமர் இறக்க முன்பு சொன்னது நினைவுக்கு வந்தது. ஆனால் அதை மாவீரிடம் காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக வந்தான். ஜஸ்டின் அப்படியே கேஷுவலாக இருப்பதை மாவீர் பார்த்தார். என்ன சாதாரணமா இருக்கலாம்னு சொல்ற? ஒருவேளை அவன் யாருன்னு தெரியுமா என்று மாவீர் கேட்டார். உடனே ஜஸ்டின் மாவீரை பார்த்து சிரித்துக் கொண்டு சொன்னார், நோ, எனக்கு யாரையும் தெரியாது. ஆஃப்டர் ஆல் அவங்க எல்லாரும் கூலிப்படையை சார்ந்தவங்க. கண்டிப்பா சாதாரண கில்லரை விட நல்ல ட்ரைனிங் எடுத்தவங்களா தான் இருப்பாங்க. யாரா இருந்தா என்ன, நம்மளால சமாளிக்க முடியாதா என்ன? என்று கேட்டுக்கொண்டே மாவீரை பார்த்து சிரித்தான். உடனே மாவீர் ஜஸ்டினை பார்த்து சிரித்துக் கொண்டு சொன்னார், எஸ், தாராளமா முடியும். ஏன்னா இங்க இருக்கிறது நரகத்தோட ராஜா, தி கிரேட் ஜஸ்டின். உங்ககிட்ட இருந்து யாராவது தப்பிக்க முடியுமா என்ன? என்று சொன்னார். சரி, இப்போதைக்கு நாம பாஸ பார்க்க போக வேண்டாம். அதை விட முக்கியமான சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு என்று சொல்லிவிட்டு ஜஸ்டின் மாவீரை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து வேறுபுறம் சென்றான். பவன் சரவணனிடம் மிகவும் ஆக்ரோஷமாக பேசிக் கொண்டிருந்தான். என்ன சரவணா, உன்னை காப்பாத்துறதுக்கு உன்னோட ஆறுயிர் நண்பன் நரகத்தின் ராஜா வருவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஒத்துக்கிறேன், அவன் எக்ஸ்ட்ராடினரி தான். அவனை பீட் பண்ண யாராலையும் முடியாதுதான். அதனாலதான் நான் டிசைன் பண்ண அந்த கூண்டுக்குள்ள இருந்தே அவன் தப்பிச்சு வந்துட்டான். ஆனா என்ன செய்யறது, இப்ப கூட அவன் உன்னை காப்பாத்தணும்னு வரலையே. இங்க இருந்து தப்பிச்சு ஓடினா போதும்னு எங்கேயோ கோழ மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு தானே இருக்கான். நீ இன்னும் அவனை நம்பிட்டு இருக்க போறியா என்று கேட்டான். சரவணன் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அவனின் அந்த அமைதியை பார்த்தவன் கோபமானான். என்னட, எதுக்கு என்ன அப்படி பாக்குற? நீ பாக்குற பார்வை எனக்கு ஏதோ எதுக்குமே லாய்க்கில்லாதவனை பாக்குற மாதிரி இருக்கு. முதல்ல என்ன அப்படி பாக்குறத நிறுத்து. இல்ல எனக்கு கோபம் ரொம்ப வரும். எனக்கு கோபம் ரொம்ப வந்துச்சு, நான் என்ன செய்வேனே தெரியாது என்று சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி சைக்கோ மாதிரி சொன்னவன் மறுபடியும் சிரித்தான். என்னடா கோவப்பட்டவன் சிரிக்கிறானேன்னு பாக்குறியா? நான் அப்படிதான். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, நான் மனுஷன் இல்ல மான்ஸ்டர்னு. உன்னாலையும் சரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாலையும் சரி என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு அவசர அவசரமாக ஒருவன் ஓடி வந்தான். அவனை பார்த்ததும் பவன் முறைத்து கொண்டு என்ன என்பது போல் கேட்டான். வேகமாக பவனின் அருகில் வந்தவன் பவனின் காதுக்குள் ஏதோ சொன்னான். அவன் சொன்ன அடுத்த நிமிடமே பவனின் முகம் அப்படியே மாறிப்போனது. என்ன சொல்ற? சமர் இறந்துட்டானா? இது எப்படி நடந்துச்சு என்று ஒரு நிமிடம் தடுமாறியவன் சட்டென்று சுதாரித்து எதிரில் நின்றிருந்தவனை பார்த்தான். அவன் இறந்துட்டானா? அத நினைச்சு நான் பயப்படணுமா? என்னை காப்பாத்த யாருமே இல்லைன்னு நான் இதோ நிக்கிறேனே சரவணன், என்கிட்ட கெஞ்சணுமா என்று சொல்லி மறுபடியும் சிரித்தான். அந்த சமர் ஒரு லூசு. அவனால அவனையே காப்பாத்திக்க முடியல, அதனால அவன் இறந்து போயிட்டான். அதுக்காக இந்த பவன் ஒன்னும் சொந்து போயிட மாட்டான். இந்த பவன் கிட்ட இருந்து இங்க இருக்கிற யாரும் தப்பிக்க முடியாது என்று சொன்னவன் சரவணனின் அருகில் சென்றான். டேய் சரவணா, அந்த கூண்டுல இருந்து ஜஸ்டின் வேணா தப்பிச்சிருக்கலாம். ஆனா உன்னோட டார்லிங், அதான் உன் கேர்ள் ஃப்ரெண்டால தப்பிக்கவே முடியாது. இதோ நிக்கிறியே, இந்த வளைவுல இருந்து நீ ஒரு அடி தப்பா எடுத்து வச்சாலும் அங்க அவளுக்கு பவர் சர்க்கியூட் ஆகும். பவர் சர்க்கியூட்னா என்ன ஆகும்னு தெரியும் தானே? உன்னோட பச்சை கிளி பஸ்பமாயிடுவா என்று சொன்னவன் சரவணனை பிடித்து அந்த வளையத்திற்குள் இருந்து தள்ள போனான். ஆனால் சரவணனோ ஸ்ட்ராங்காக ஒரு அடி கூட அசையாமல் நின்றான். உடனே பவன் சிரித்துக் கொண்டே வெரி குட், வெரி குட். இப்பதான் நீ ஒரு உண்மையான காதலன். அவளுக்காக உன்னையே நீ சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு துணிஞ்சிட்ட பாத்தியா? புல்லரிக்குது. என்ன காதல்! ஒருவேளை இதுதான் புனிதமான காதலோ? பாக்குறேன் இன்னும் உன்னோட காதல் எவ்வளவு தூரம் அவளை காப்பாத்துதுன்னு நானும் பாக்குறேன் என்று சொன்னான். பின்பு, டேய் சரவணா, என்ன சொன்ன? அவ மேல என்னோட சுண்டு விரல் கூட படக்கூடாதுன்னு சொன்னல. இப்போ உன் கண்ணு முன்னாலேயே நான் அவளை என்னென்ன பண்றேன்னு பாரு. அதை பார்த்து
நல்லா ரசி. ஒரு அடி இங்க இருந்து எடுத்து வைக்க நினைச்ச அடுத்த நொடி அவ என்ன ஆவான்னு உனக்கே தெரியும். வெயிட் பண்ணு, உனக்காக ஒரு அழகான ஷோ காட்டுறேன். ஆ? என்று சொல்லிவிட்டு வேகமாக தாரிகாவை நோக்கி சென்றான். சரவணா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட உன் கண்ணு முன்னாலேயே நான் அனுபவம் அனுபவிக்க போறேன். அதை பார்த்து நீ சாக போற என்று சொல்லி சரவணனை ஏளனமாக பார்த்தான். உடனே சரவணன் கோபமாக, பவன், நீ உன்னோட லிமிட்ட ரொம்ப கிராஸ் பண்ணி போற. உனக்கு என் கூட ஏதாவது பிரச்சனைனா டைரக்டா என் கூட மோது. அதை விட்டுட்டு தேவையில்லாம தாரிகாவை எதுவும் பண்ணாத. அவளை விட்டுடு. அவளை இங்க இருந்து மரியாதையா அனுப்பிடு. அதுதான் உனக்கு நல்லது என்று சொன்னான். உடனே பவன், என்ன, அவளை நான் விடணுமா? இத நீ என்கிட்ட ரிக்வெஸ்டா கேக்குறியா இல்ல ஆர்டரா சொல்றியா? டேய் சரவணா, ஆனாலும் உனக்கு இவ்வளவு லொல்லு கூடாது. இப்போ நீ என்ன நிலைமையில இருக்கன்னு உனக்கு தெரியாதா? உன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியாது. நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட காப்பாத்த போறியா? போட டேய் போட என்று சொல்லிவிட்டு தாரிகாவிடம் செல்வதற்காக வேகமாக அங்கிருந்து நகன்றான். உடனே சரவணன், பவன், உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும் என்று கேட்டான். உடனே சரவணனை திரும்பி பார்த்தான். பாரா, இப்பவாது உனக்கு இந்த கேள்வியை கேட்கணும்னு தோணுச்சே என்று சொல்லி சிரித்துக் கொண்டே சரவணன் அருகில் சென்றான். உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? நான் ஏன் உன் வழியில வந்தேன்னு நீ நினைக்கிறேன்? சரி, அதை விடு. உன் மேல எனக்கு எங்க கொலவரி ஆச்சுன்னு தெரியுமா? நீதான் சிட்டாடல் விட்டு போறேன்னு சொன்னல. அப்ப அமைதியா வாயை மூடிட்டு போக வேண்டியது தானே? போகும்போது எதுக்காக தேவையில்லாம என்னோட வில்லியம்ஸ் ஃபேமிலியை மிரட்டின? நீ போகும்போது அவங்க எல்லாரும் வந்து உன்னை பார்க்கணும்னு எதுக்காக அவங்க கிட்ட நீ சொன்ன? சரவணா, வில்லியம்ஸ் ஃபேமிலி என்னோடது. அங்க இருக்கிறவங்க சிரிக்கிறதுக்கும் நான் தான் காரணமா இருக்கணும், அழுவுறதுக்கும் நான் தான் காரணமா இருக்கணும். என்ன தவிர அந்த ஃபேமிலியை கஷ்டப்படுத்துறதுக்கோ இல்ல சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கோ வேற யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா அந்த ஃபேமிலியோட கிங் நான் தான் என்று சொல்லி அவனை பார்த்து கண் சிமிட்டினான். பவன் அப்படி சொன்னதும் சரவணன் தனது கைகளை மடக்கிக் கொண்டு பேசினான். பவன், இந்த பிரச்சனைக்கும் தாரிகாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒருவேளை உனக்கு பனிஷ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்ன பனிஷ் பண்ணு, தயவு செய்து அவளை விடு என்று சொன்னான். டேய், ஏன்டா சரவணா இவ்வளவு நேரம் அவ்வளவு வீரமா இருந்த? நீ ஏதோ பண்ணுவேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தா இப்படி டக்குன்னு என் காலில் விடுற லெவலுக்கு ஆளாயிட்ட. இந்த பாரு, என்ன ஆனாலும் சரி, நான் விட போறதில்ல. இப்போ நீ என்ன சொன்ன? தண்டனை உனக்கு கொடுக்கணும் தானே? சரிதான். அதனால உனக்கு தண்டனை கொடுத்தா கூட உனக்கு அந்த அளவுக்கு வலிக்காது. ஆனா உன்னோட ஆறுயிர் காதலி மேல ஒரு சிறு துரும்பு பட்டாலும் உன்னால தாங்க முடியாதுல்ல? அந்த வலி, அந்த வலி, அந்த வலியை தாண்டா நான் பார்க்கணும் என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்தவன் திரும்பி சென்று சரவணனை பார்த்தான். இத பார், இப்போ சொல்றேன், நீ ஒரு அடி தப்பா எடுத்து வச்சாலும் உன்னோட காதலி அங்க பஸ்பம் ஆயிடுவா. அவளை நான் கட்டியிருக்கிறது ஒன்றும் சாதாரண கயிறு கிடையாது. அது எலக்ட்ரிக் பவரை இழுக்கக்கூடியது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். பவன் தனது அருகில் நெருங்கி வருவதை பார்த்ததுமே தாரிகாவிற்கு உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. பயத்தில் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தனது கண்களை மூடிக்கொண்டு மழையில் நினைந்த கோழி குஞ்சு போல் ஆடிக்கொண்டிருந்தாள். அதை தூரத்தில் இருந்து பார்த்த சரவணனுக்கு இதயமே இரண்டாக பிளந்தது போல் வலித்தது. தாரிகா அப்படி கண்களை மூடிக்கொண்டு நிற்பதை பார்த்த பவன் சிரித்துக் கொண்டே மெதுவாக தனது ஒற்றை விரலில் அவளது கண்ணீரை தொட்டான். அவனது விரல் அவள் மீது பட்டதுமே ஏதோ கம்பளி பூச்சி அவள் மீது பட்டது போல தாரிகா அருவருப்புடன் நெளிந்தாள். அதை பவன் உணர்ந்தான். You silly girl, என்னோட விரல் பட்டா உனக்கு அருவருப்பா இருக்கா? நீ ஒரு முட்டாள். உன்னோட இந்த அழகையும் பியூரிட்டியையும் தேவையில்லாம சரவணன் மாதிரி ஒருத்தங்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. அந்த சரவணனை பத்தி உனக்கு தெரியும் தானே? அவன் தான் ஏதோ வெளிநாட்டுக்காரி கூட கூத்தடிக்கிறான்ல, அது கூட வைரல் ஆச்சு. நான் கூட அதை பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு அப்புறமும் நீ அந்த சரவணனை காதலிக்கிறியா என்று கேட்டான். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சரவணனோ கோபமானான். பவன், நீ தேவையில்லாம என்னோட பர்சனல் விஷயத்தை தலையிடுற.
என்னோட தாரிகா கிட்ட எதுவும் பேசாத என்று சொன்னான். டேய் சரவணா, நீ இன்னும் நல்லவன மாதிரியே பேசுற பாத்தியா? பாவம், இந்த குழந்தை ஏமாத்தி வச்சிருக்கல்ல என்று சொன்னவன் தாரிகாவை பார்த்தான். இத பாரு, நீ நினைக்கிற மாதிரி அந்த சரவண நல்லவன் கிடையாது. அதனாலதான் அவன் உன்னை விட்டுட்டு பல பெண்களோட சுத்துறான். இப்ப கூட உன்னை எதுக்காக தேடி வந்திருக்கான் தெரியுமா? உன் மேல இருக்கிற காதல்ல தேடி வந்திருக்கான்னு நினைக்கிறியா? அதான் இல்ல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் கூட இருக்கிற எல்லா பெண்கள் கூடயும் அவன் ஸ்டே பண்ணிட்டானா. அவன் அனுபவிக்காத ஒரே பொண்ணு நீ மட்டும்தான. அதனாலதான் அவன் உன்னை தேடி வந்திருக்கான். புரிஞ்சுக்கோ, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு கிடைக்க கூடாது. உன்னை அனுபவிக்கிற ஒரே உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு என்று சொன்னவன் மெதுவாக அவளது நெற்றியிலிருந்து இதழ் வரைக்கும் அவனது விரலாலேயே கோலம் போட்டான். அவனின் அந்த தொடுதல் தாரிகாவிற்கு நரக வேதனையாக இருந்தது. அதிலும் அவளுக்கு சொந்தமானவனின் முன்பே அவன் இப்படி செய்வது அவளுக்கு இன்னும் வலியை கொடுத்தது. பவனின் அந்த செயலை தூரத்திலிருந்து பார்த்த சரவணன் உள்ளுக்குள் எரிமலையாய் வெடித்துக் கொண்டிருந்தான். சரவணன் நினைத்திருந்தால் பவனை கண்ணிமைக்கும் நேரத்திலேயே அவனது காலடியில் போட்டிருப்பான். ஆனால் இப்பொழுது தாரிகாவை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சரவணன் எதுவும் செய்ய முடியாமல் கோபத்தில் தனது கையை இறுக மூடிக்கொண்டு பல்லை கடித்துக் கொண்டு நின்றான். பவனின் கைகள் மெதுவாக அவளது கண்கள், மூக்கு, உதடு என அனைத்து இடத்திலும் ஊர்வலம் நடத்திவிட்டு மெதுவாக அவளது கழுத்தில் இறங்கியது. தாரிகாவின் மென்மையான தேகமும் அவளின் வெண்மையான நிறமும் பவனை பித்து பிடிக்க செய்ய அவனையே மறந்து அவளை தொட்டு ரசித்துக் கொண்டிருந்தான். இறுதியாக அவனின் கரங்கள் அவளது கழுத்திற்கும் சற்று கீழ் இறங்க போக தாரிகா அதற்கு மேலும் தாங்க முடியாமல் இதற்கு மேல் தான் உயிர் வாழக்கூடாது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். பின்பு சரவணனை பார்த்த வண்ணம், சரவணா, ஐ லவ் யூ. உன்ன மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணினது நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உன்னை தவிர நான் அனுபவிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. அதை நான் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன் என்று தனக்குள் சொல்லிவிட்டு தனது நாக்கை கடித்து உயிரை விட துணிந்தாள். அவள் மெதுவாக நாக்கை கடித்ததுமே அவளில் வாயிலிருந்து ரத்தம் கசி ஆரம்பித்தது. அதை பார்த்த பவன் துளியும் அசராமல் அவளை பார்த்து சிரித்தான். என்ன, உயிரை விடலான்னு முடிவெடுத்துட்டியா? தாராளமா செத்து போ. நீ செத்து போறதுக்கு முன்னாடி உன்னை நிச்சயமா நான் அனுபவிச்சிருவேன் என்று சொன்னவன் ரத்தம் வழிந்து கொண்டிருந்த அவளது இதழை நோக்கி அவனது இதழை கொண்டு சென்றான். அப்பொழுது திடீரென்று அவனுக்கு மிக அருகில் ஒரு சத்தம் கேட்டது. சத்தம் கேட்ட திசையை திரும்பி பார்த்தவன் அப்படியே அதிர்ச்சியுடன் நின்றான். பவன் தாரிகாவின் ரத்தம் வழியும் இதழை நோக்கி அவனது இதழை கொண்டு சென்றான். அப்பொழுது திடீரென்று அவனுக்கு பின்னால் ஏதோ சத்தம் கேட்டது. அது என்ன சத்தம் என்பதை கண்டுபிடித்தவனுக்கு அது எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. பவனை குறிவைத்துதான் அந்த துப்பாக்கி குண்டு வந்தது. பவன் ஃபோர்ஸ் ஆர்கனைசேஷனில் இருக்கும் பொழுது ஒருமுறை கூட துப்பாக்கி பிடித்து போருக்கு செல்லும் வாய்ப்பு அவனுக்கு கிடைத்ததில்லை. அதனால் ஜஸ்டின் போன்று சத்தம் கேட்கும் திசையை வைத்தே எங்கிருந்து சுடுகினார்கள் என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் சுற்றுமுற்றும் திரும்பி பார்க்க அடுத்து ஒரு துப்பாக்கி குண்டு அவனை நோக்கி வந்தது. அதிலிருந்து தப்பிப்பதற்கு மறைவதை தவிர வேறு வழியில்லை என்று புரிந்து கொண்டான். வேகமாக ஜம்ப் பண்ணி அங்கிருந்து ஒரு மறைவான இடத்தில் சென்று ஒளிந்து கொண்டான். சற்று முன்பு அவன் கண் முன்னால் நடந்த நிகழ்வை பவனால் நம்பவே முடியவில்லை. அவனும் அந்த அறை முழுவதும் சுற்றியும் முற்றியும் பார்த்தான், எங்கிருந்து இந்த குண்டு வந்தது என்று. ஆனால் அவனுக்கு எதுவும் புரியவில்லை. நன்றாக கண்களை மூடி யோசித்தவனுக்கு ஒன்று மட்டும் விளங்கியது. அந்த குண்டு அவனை குறிபார்த்து வரவில்லை. அது தாரிகாவின் அருகில் இருந்த அந்த ஜெனரேட்டரை நோக்கித்தான் வந்தது. துப்பாக்கி சூடு நடத்தியவனுக்கு அவனை கொல்லும் எண்ணமில்லை என்பதும் அவனுக்கு நன்றாக விளங்கியது. ஆனால் அது யாராக இருக்கும் என்று அவனது மூளையை போட்டு கசக்கினான். அந்த பில்டிங்கின் மொத்த கண்ட்ரோலும் பவனின் கையில்தான் இருந்தது. அங்கு இருந்து 2 குரூப்பை சேர்ந்தவர்களும் அவனது ஆட்களாகத்தான் இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த துப்பாக்கி கொண்டு எப்படி வந்திருக்கும் என்று யோசித்தான். அது வந்திருக்க 2 வழிதான் இருந்தது. ஒன்று, அவனது ஆட்கள் தெரியாமல் துப்பாக்கியை அழுத்தி இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவனது ஆட்களை ஏதோ பெரிய படை சூழ்ந்து அவர்களை பிடித்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று பவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தாரிகாவின் கயிறோடு கனெக்ட் செய்யப்பட்ட அந்த ஜெனரேட்டரில் ஒரு குண்டு பாய்ந்தது. அது பாய்ந்த அடுத்த நொடியே அந்த ஜெனரேட்டரில் பட்டு பெரிய சத்தத்துடன் வெடித்தது. அந்த சத்தத்தை கேட்டதும் தாரிகா ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாள்.
அவளால் இன்னமும் நடந்த நிகழ்வு எதையும் மறக்க முடியவில்லை. அதெல்லாம் ஏதோ சினிமாவில் நடப்பது போல இருந்தது. ஆனால் நேரில் அதையெல்லாம் அனுபவித்த தாரிகாவிற்கு அது சினிமாவை விட கொடூரமாக இருந்தது. சற்று நேரத்தில் தனது நாக்கை கடித்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்திற்கு வந்திருந்தவள் சட்டென்று தனது நாக்கை விடுத்து சரவணனை தேடினாள். அவளது கண்களில் அவளையும் அறியாமல் கண்ணீர் வழிந்தது. சரவணனின் ஆட்கள் இவ்வளவு திறமையானவர்கள் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஒருவேளை தவறுதலாக அந்த குண்டு வேறு இடத்தில் பட்டிருந்தால் கூட இந்நேரம் தாரிகா உயிருடன் இருந்திருக்க மாட்டாள். அந்த ஜெனரேட்டர் பெரிய சத்தத்துடன் வெடித்து சிதறுவதை பார்த்த பவனும் அதிர்ந்து போனான். ஒருவேளை அது ஜஸ்டினின் வேலையாக இருக்குமோ என்று நினைத்தவன் அந்த இடம் முழுவதும் திரும்பி பார்க்க அங்கு ஜஸ்டின் இல்லை. ஜஸ்டின் கையில் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லை. அவன் நிராயுதபாணியாகத்தான் இருந்தான். அது மட்டுமல்ல, அவன் சற்று நேரத்திற்கு முன்புதான் சமரை அவனது கைகளால் நரகத்திற்கு வழி அனுப்பி வைத்துவிட்டு வந்தான். என்னதான் சமர் ஜஸ்டினை விட பலம் குறைவானவனாக இருந்தாலும் ஜஸ்டின் அவனை கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் கொண்டிருந்தான். அதனால் அவனுக்கும் அடுத்த அட்டாக்கை தொடங்குவதற்கு முன்பே சற்று ஓய்வு தேவைப்பட்டது. பவன் அவ்வளவு நேரம் சரவணனிடம் தன்னுடைய ட்ரம்ப் கார்டாக தாரிகாவைத்தான் பயன்படுத்திக் கொண்டிருந்தான். இப்பொழுது தாரிகாவிற்கு எதுவும் இல்லை என்றால் நிச்சயம் சரவணன் அமைதியாக இருக்க மாட்டான் என்று நினைத்த பவன் தாரிகாவை பார்த்தான். தாரிகாவின் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்ததும் பவனுக்கு கோபம் வந்தது. சற்று நேரத்திற்கு முன்பு வரை தாரிகாவை அணு அணுவாக சித்திரவதை செய்ததற்கும் சரவணனை கொல்வதற்கும் அவனிடம் அதிகாரம் இருந்தது. ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் அது அவனை விட்டு போனது. அவனால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. உடனே கோபத்தில் தனது கைகளை இறுக மூடிக்கொண்டான். சரவணா, உன்னை நிச்சயமா ஜெயிக்க விட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் வேகமாக தாரிகாவை பிடிப்பதற்காக அவள் அருகில் சென்றான். பவன் ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு முன்பே மின்னல் வேகத்தில் அவன் அருகில் வந்தான் சரவணன். அவனது வாயோடு சேர்த்து அவனை அப்படியே பிடித்து அங்கிருந்த சுவற்றில் தூக்கி அடித்தான். சரவணன் தூக்கி அடித்த அடியில் சுவற்றில் முட்டி எழுந்தவன் சரவணனை பார்த்தான். அவனது முகத்தில் கொலை வெறி தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. ஒருவேளை சரவணன் தான் துப்பாக்கி வைத்து சுட்டிருப்பானோ என்று சரவணனின் கையை பார்க்க அவன் கையிலும் எந்த ஆயுதமும் இல்லை. பின்பு, அப்படின்னா யார் இந்த கன்னை ஷூட் பண்ணது? நிச்சயமா சாதாரண ஒருத்தனால இப்படி குறி வச்சு சுட முடியாது. அவன் எப்படியும் துப்பாக்கி சுடுதல்ல தலை சிறந்தவனாதான் இருக்க முடியும். ஆனா அவன் யாரா இருக்கும் என்று குழம்பி போனவன் சரவணனிடமே அந்த கேள்வியை கேட்டான். சரவணா, இது யாரு? இங்க துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணது யாரு? நிச்சயமா இது சாதாரண ஆளா இருக்கவே முடியாது என்று பவன் கேட்டான். அப்பொழுது அவனுக்கு முன்பு வந்து நின்ற சரவணன் அவனது வாயில் ஓங்கி குத்தினான். அவன் குத்திய குத்தில் பவனின் வாயிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. உடனே சரவணன் அவனை பிடித்து அப்படியே அவனது கழுத்தை நெரித்தான். பின்பு, இப்ப பேசுடா, இப்ப பேசு. என்னோட தாரிகாவை பத்தி என்னெல்லாம் பேசுன என்று சொன்னவன் பின்பு அவனது கைகளை பிடித்து முறுக்கினான். பின்பு, இந்த விரல் தானே என்னோட தாரிகாவை தொட்டுச்சு என்று சொல்லி அவனது விரல்களை முறுக்கினான். சரவணனிடமிருந்து அதை எதிர்பார்க்காத பவன் வலி தாங்காமல் அலறினான். உண்மையில் சரவணனுக்கும் அந்த துப்பாக்கி சூடு நடத்தியது யார் என்று தெரியாது. ஆனால் இப்போதைக்கு அவனது முழு கவனமும் பவனை அவன் கையாலேயே கொல்ல வேண்டும் என்று இருந்ததால் சுற்றி என்ன நடக்கிறது என்று எதையும் பார்க்காமல் பவனை போட்டு வெளுத்து கொண்டிருந்தான். பேசுடா, பேசு. என்னோட தாரிகாவை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணன என்று கேட்டவன் ஓங்கி அவனது நெஞ்சிலேயே மிதித்தான். சரவணன் மிதித்த மிதியில் பவன் அங்கிருந்த சுவற்றில் முட்டி மோதி கீழே விழுந்தான். அதுவரையில் சரவணனிடம் இப்படி ஒரு ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கும் என்று எதிர்பார்க்காத பவன் அவனை அதிர்ச்சியாக பார்த்தான். அவனை சுற்றி ஜஸ்டின், ஹரிஷ் போன்றவர்கள் இல்லை என்றால் அவன் ஒன்றும் இல்லை என்று நினைத்தவனுக்கு இன்று அவனின் இந்த கோபமும் வெறியும் பேரதிர்ச்சியை கொடுத்தது. நிச்சயம் சரவணன் சாதாரண ஆளில்லை என்பதை பவன் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டான். சரவணனின் ஒவ்வொரு அடியும் பவனை திணற வைத்தது. பவனால் சமாளித்து எழுந்து நிற்க முடியாத நிலையில் அவனது முகம் முழுவதும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. சரவணன் பவனை கோபத்தின் உச்சத்தில் தாக்கிக் கொண்டிருப்பதை பார்த்த தாரிகாவிற்கே சரவணனை பார்க்க பயமாக இருந்தது. இதுவரை அவனின் முகத்தில் இவ்வளவு கோபத்தை பார்த்திடாதவள் பயத்தில் ஒரு நிமிடம் இவன் சரவணன் தானா என்று ஆடிப்போனாள். அந்த அளவுக்கு சரவணன் ஒரு பீஸ்ட் போல பவனை வேட்டையாடி கொண்டிருந்தான்.
அவ்வளவு அடியை வாங்கிய பிறகும் அவனது உடல் முழுவதும் ரத்தம் வழிந்த நிலையிலும் பவன் மெதுவாக எழுந்து நின்று சரவணனை பார்த்து என்று சத்தமாக சிரித்தான். அவனை அந்த கோலத்தில் பார்க்கும் பொழுது அவன் மான்ஸ்டரை விட மோசமானவனாக இருந்தான். சரவணனிடம் அடி வாங்கிய பவனின் உடல் முழுவதும் ரத்தம் வழிந்து ஓடியது. அந்த நிலையிலும் அவன் சரவணனை பார்த்து சிரித்துக் கொண்டே பேசினான். அவனின் அந்த நிலையை பார்க்கையில் அவன் அப்படியே ஒரு மான்ஸ்டர் போல இருந்தான். அவனை பார்க்கவே கொடூரமாக இருந்தது. பவன் சிரித்துக் கொண்டே சரவணனின் அருகில் சென்றான். சரவணா, ஒத்துக்கிறேன், நீயும் வீரன்தான். அதுக்காக நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காத. அது உன்னால எப்பவும் முடியாது. ஏன்னா உன்னை சுத்தி சூடப்பட்டிருக்கிற இந்த வலை ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. சரவணா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்று கேட்டான். பின்பு, இது வரைக்கும் உன்னை சுத்தி நடக்கிற எல்லாமே யதார்த்தமா நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கல்ல? ஆனா அதுதான் இல்ல. அங்கதான் நீ தோத்து போயிட்ட. நீ பெரிய வீரனா இருக்கலாம், உன் கூட இருக்கிற எல்லாருமே பலசாலியா இருக்கலாம். ஆனா இத்தனை நாள் உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு யோசிக்க கூட முடியாத அளவுக்கு பிளான் போட்ட என்னை விட நீ ஒன்னும் பெரிய வீரன் கிடையாது. நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் இவ்வளவு நாள் உன்னையும் உன்னை சுத்தி இருந்தவங்களையும் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். உனக்கு தெரியுமா இந்த விளையாட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு? ஆனா ஆனா இன்னைக்கு நீ அதை ஸ்பாயில் பண்ணிட்ட. நம்மளோட இந்த கேம் இன்னும் ஓவர் ஆகல. இப்பதான் இந்த கேமோட மிடிலுக்கே வந்திருக்கோம். இன்னும் நாம 2 பேரும் இல்ல உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் சேர்த்து நாம 3 பேரும் போறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு என்று சொன்னான். பவன் மறுபடியும் தாரிகாவை பற்றி எடுத்ததும் அவனை அப்படியே தூக்கி அங்கிருந்து சுவற்றில் அடித்து மறுபடியும் கீழே போட்டான். ஏற்கனவே ஆங்காங்கே அடிபட்டிருந்த காயங்கள் இன்னும் பெரிதாகி அவனது உடலில் இருந்து ரத்தம் வழிய தொடங்கியது. அந்த ரத்தத்தை எல்லாம் பார்த்தவன் தனது கைகளாலேயே அதை எடுத்து சரவணனிடம் காட்டினான். இப்படியெல்லாம் நடந்தா நான் பயந்துருவேன் நினைச்சியா? சரவணா, இதெல்லாம் எனக்கு ஒரு காயமே இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் எப்பவும் யாருக்காகவும் எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவனுங்க முன்னாடி எல்லாம் என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்கவே இல்லை. அப்ப தோணுச்சு எனக்குள்ள வெறி. இவனுங்க எல்லாரையும் நான் அடக்கி ஆளணும்னு. அதுக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போராட ஆரம்பிச்சேன். அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுந்து போயிடுவேன். எல்லாரும் வந்து தூங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு நான் வருவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன நானே ஸ்ட்ராங்கா மாத்திக்கிட்டேன். எதுக்காகன்னு தெரியுமா என்று கேட்டான். பின்பு சிரித்துக் கொண்டே, எஸ், இந்த நாளுக்காக. அவங்க எல்லாரும் இந்த பவனை தேடி வர நாளுக்காக. அவங்க எல்லாருக்கும் நான் எவ்வளவு முக்கியமானவனு உணர வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணேன். என்னுடைய இளம காலத்தை கூட நான் அனுபவிக்கல. ஓடிக்கிட்டே இருந்தேன். இந்த ஃபேமிலி எல்லாரையும் என் கைக்குள்ள கொண்டு வரதுக்காக என்ன நம்ம பண்ண எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். நான் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இப்பதான் பலன் கிடைச்சிருக்கு. ஆனா அத ஒரு நொடியில ஸ்பாயில் பண்றதுக்கு விட்டுவேன்னு நினைக்கிறியா? நிச்சயமா மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சிரித்தான். அவன் என்னதான் வெளியில் சிரித்தாலும் சரவணனிடம் அவன் தோற்றுவிட்டான் என்ற தோல்வியை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவனது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. சட்டென்று அந்த கண்ணீரை துடைத்தவன் எழுந்து நிற்க முடியாமல் மெதுமெதுவாக எழுந்து பின்பு சரவணனின் கையை பிடித்துக் கொண்டான். சரவணா, உனக்கு என்ன கொல்லணும்னா தாராளமா கொன்னுக்கோ. ஆனா என்ன கொன்னுட்டேனா உனக்கு அந்த அபிநயா இருக்கிற இடம் கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும். அதுக்கப்புறம் உன்னோட தாரிகா அவளோட ஃப்ரெண்ட நினைச்சு தினம் அழுவா. அவ அழுறத பார்த்தா நீயும் அழுவ. ஐயோ, நினைக்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்ல என்று சொல்லி சிரித்தான். அவன் அப்படி சொன்னதும் இன்னும் கோபமான சரவணன் மறுபடியும் அவனது மார்பில் ஓங்கி மிதிக்க அவன் மிதித்த மிதியில் அங்கிருந்த சுவற்றில் முட்டிய பவன் கீழே விழுந்தான். மறுபடியும் அவனது வாயிலிருந்து ரத்தம் வழிந்தது. ஆனால் பவன் அசராமல் மறுபடியும் மெதுவாக எழுந்து நின்றவன் சரவணனை பார்த்து சிரித்துக் கொண்டு சொன்னான். சரவணா, உனக்கு என்ன கொல்லணும்ல, வா கொல்லு.
நீ மட்டும் என்ன கொன்னா அதுக்கப்புறம் என்னோட வில்லியம்ஸ் ஃபேமிலி உன்னை சும்மா விட்டுருன்னு நினைக்கிறியா? நிச்சயம் விடாது. உன்னை அழிச்சிடும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்களோட பெரிய துணையே நான் தான். நான் இல்லைன்னா அந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு நான் அவங்கள மாத்தி வச்சிருக்கேன். இப்பவும் என்ன கொல்லணும்னு உனக்கு தோணுதா? வா, வந்து என்ன கொல்லு. ஆனா இதையும் தெரிஞ்சுக்க, ஒருவேளை நீ என்ன கொன்னுட்டனா இங்க இருந்து உன்னால தப்பிச்சு போகவே முடியாது. நீ மட்டும் இல்ல, உன்னோட 6 உயிர் காதலி, உன்னோட லெப்ட் அண்ட் ஜஸ்டின், அவங்க மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிற ஒருத்தர் கூட இங்க இருந்து தப்பிக்க முடியாது. ஒருவேளை நான் இங்கேயே இறந்து போனாலும் கூட என்னோட சேர்ந்து நீங்க எல்லாரும் இங்கேயே இறந்து போயிடுவீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கங்க. என்ன என்று சொல்லி மறுபடியும் சிரித்தான். சரவணனிடம் அவ்வளவு அடிவாங்கிய பிறகும் பவன் அப்படி பேசுவதை பார்க்கையில் தாரிகாவிற்கு பயமாக இருந்தது. தனது வாழ்நாளில் இப்படி ஒருவனை பார்த்திடாத தாரிகா தனது முகத்தை சுளித்துக் கொண்டு, இவன் மனிதன்தானா என்று பார்த்தாள். தாரிகா தன்னை பார்ப்பதை பார்த்த பவன் சிரித்துக் கொண்டே பேசினான். என்ன அப்படி பாக்குற? உன்னை நான் அனுபவிக்காமலே செத்து போயிடுவேன்னு பாக்குறியா? நீ எனக்கு கிடைக்காட்டான்னு அந்த சரவணனுக்கும் நீ கிடைக்க மாட்ட. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். என்னோட ஆளுங்க உன்னை அணுவா சித்திரவதை பண்ணி தான் கொல்லுவாங்க. இப்ப உன்னோட ஆளு நிக்கிறானே, இந்த சரவண, இவனால இப்ப உன்னை காப்பாத்த முடியாது. என்னோட ஆளுங்க உன்னை பஞ்சு தலைவன மாதிரி பிச்சு எரியறத அவன் கண்ணால பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்க போறான் என்று சொல்லி சிரித்தான். உடனே சரவணன், நீ இவ்வளவு பட்டும் திருந்தல, உன்னோட இந்த வாய் எவ்வளவு அடி வாங்கினாலும் பேசுறத நிறுத்தாதுல்ல என்று சொல்லி சரவணன் அவனது வாயிலேயே குத்த அவனது உதடு தெரித்து ரத்தம் ஓட ஆரம்பித்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாத பவன் மறுபடியும் சரவணனை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னான். சரவணா, நீ என்ன ரொம்ப வெறுக்கிறல்ல, எனக்கு தெரியும். ஆனா அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இது எல்லாத்தையும் பிளான் பண்ணது நான் தான். ஒருவேளை நான் இல்லைன்னா அந்த அபிநயா பிரெக்னென்ட் ஆயிருக்க மாட்டான். அவளோட வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போயிருக்காது. ஒருவேளை நான் இல்லாட்டா நீ சிட்டாடலுக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஒருவேளை நான் இல்லாட்டா உன்னை வில்லியம்ஸ் ஃபேமிலி இவ்வளவு தூரம் வெறுத்து இருக்க மாட்டாங்க. இப்ப பாரு, என்னால நீ எத்தனை உயிரை கொண்டுட்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரவணா, தாராளமா என்ன கொல்லு. யூ கில் மீ மேன், கில் மீ என்று சொல்லி அவன் முன்னால் தைரியமாக சென்று நின்றான். அவன் கண்களில் சரவணன் மீது துளி அளவும் பயமில்லை. அவன் இறக்கும் வரை சரவணனுடன் சண்டையிட தயாராக இருந்தான். அவனது கண்களில் அவ்வளவு கட்ஸ் தெரிந்தது. சரவணன் இப்பொழுது எதற்கும் பயப்படவில்லை. தன் பின்னால் நிற்கும் தாரிகாவை நினைத்து தன்னுடைய கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான் சரவணன். ஆனால் பவனோ இதுதான் வாய்ப்பு என்பது போல சரவணனை முழுவதுமாக தீர்த்து கட்ட நினைத்திருந்தான். பவன் எல்லாவற்றையும் முன்னதாகவே நன்கு திட்டமிட்டுத்தான் செய்திருந்தான். சரவணனை இப்படி ஒரு பழைய பில்டிங்கிற்கு கூட்டி வந்து அவனுடைய கதையை முடிக்க வேண்டும் என்பதுதான் பவனின் குறிக்கோளாக இருந்தது. இந்த ஒட்டுமொத்த கட்டிடமும் பார்ப்பதற்கு பயங்கரமாகத்தான் இருந்தது. இதில் இன்னும் பயங்கரமான விஷயம் என்னவென்றால், ஒருவேளை இன்றைக்கு சரவணன் தோற்றுவிட்டான் என்றால் சரவணனோடு தொடர்புடையவர்களுக்கு அது மிகப்பெரிய இழப்பாகத்தான் இருக்கும். ஹீரோக்களை எல்லாம் வெற்றி தோல்வியை வைத்து மட்டுமே மதிப்பிட முடியாது. இருந்தாலும் மக்கள் எப்போதுமே யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள்தான் சரியானவர்கள் என்றும், யார் தோற்றார்களோ அவர்கள் தவறானவர்கள் என்றும் நினைக்கக்கூடிய மனநிலையைத்தானே கொண்டிருந்தார்கள். ஒருவேளை இந்த இடத்தை விட்டு வெளியேற முடியாவிட்டால் தான் இறந்து விடுவேன் என்று சரவணனே எண்ணினான். அந்த அளவிற்கு அந்த இடம் பயங்கரமானதாக இருந்தது. பவன் அவனுடைய திட்டத்தை சரியாக செயல்படுத்த தொடங்கியிருந்தான். சரவணனை பார்த்து முறைத்துவிட்டு, ஏன் இது எதுக்காக அங்க நிக்கிறீங்க? நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறது சும்மாவா? இப்படி சும்மா நின்று அவனை பார்க்க நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறேன் என்று தன் அடியாட்களை பார்த்து சத்தமாக கத்தி பேசினான் பவன். இப்படி சத்தமாக பவன் கத்தி கூறியதும் அவனுக்கு பின்னால் இருந்தவர்கள் சரவணனை அடிப்பதற்காக தயாரானார்கள். அந்த அடியாட்கள் பார்ப்பதற்கு மிகவும் ஸ்ட்ராங்கானவர்களைப் போலத்தான் தோன்றினார்கள். ஆனால் அவர்களை விடவும் பலசாலியாக, பார்த்தவுடனேயே பயம் கொள்ளும்படியாக பவனுக்கு பின்னால் கருப்பு நிறத்தில் மிக உயரமாக ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். பவனின் இந்த பேச்சை கேட்டதும் பவனின் அடியாட்களை விட இந்த கருப்பு நிற மனிதன்தான் உடனடியாக சரவணனை அடிப்பதற்காக விரைந்தான். ஆனால் சரவணனுக்கு இப்பொழுது தாரிகாவை பாதுகாக்க வேண்டிய கடமை இருந்தது. அதனால் சரவணனால் அந்த நபரை எதிர்கொள்ள முடியவில்லை. கருப்பு நிறத்தில் இருந்த நபர் சரவணனை கொல்லும் குறிக்கோளுடன்
அவனை தாக்குவதற்காக வந்தான். ஒருவேளை சரவணனை அந்த கருப்பு நிற மனிதன் அடித்தான் என்றால் அவனுடனே சேர்ந்து தாரிகாவும் கண்டிப்பாக இருந்து விடுவாள். அந்த அளவிற்கு பலமான ஒரு நபரைப் போலத்தான் இருந்தான் அந்த கருப்பு நிற ஆள். தாரிகாவை பற்றி நினைத்த சரவணனால் அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. சரவணன் தன் கைகளால் தாரிகாவை கட்டி அணைத்தபடி விக்ரமை ஒரு பார்வை பார்க்க, சரவணனின் பார்வைக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்ட விக்ரமோ வேகமாக சரவணனுக்கு முன்னால் நின்றார். இத்தனை நாட்களாக சரவணனுக்கு எப்படியாவது பெரிய உதவியாக இருக்க வேண்டும், அவனுக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என நினைத்து கொண்டிருந்த விக்ரமிற்கு இந்த நிமிடம் அது ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்தது. அதனால் விக்ரம் இதை மிகவும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார். சரவணனுக்கு முன்னால் வந்து நின்று கொண்ட அந்த கருப்பு நிற ஆளை நேருக்கு நேராக பார்த்த பின்புதான் விக்ரமின் மனதிற்குள் ஏதோ ஒன்று உறுத்த தொடங்கியது. உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே, எனக்கு உன்னை ஏற்கனவே தெரியும் என்று விக்ரம் அந்த கருப்பு நபரை பார்த்து கோபமாக சொன்னான். அதற்கு அந்த கருப்பு ஆளும் தன்னுடைய வீங்கிய உதடுகளை தன் கையால் அழுத்தியபடி சிரித்துவிட்டு, சவுத் ஈஸ்ட் வேர்ல்ட்ல நீங்க தானே டாப் மிஸ்டர் விக்ரம் என்று சிரித்தபடி நக்கலாக விக்ரமை பார்த்து கேட்டான். இதை கேட்டதும் திகைத்து போனார் விக்ரம். விக்ரமால் இதை நம்பாமல் இருக்க முடியவில்லை. அதிலும் பவன் இப்படி செய்வான் என்று அவர் சுற்றமும் எதிர்பார்க்கவில்லை. இந்த நபரை பற்றி ஏற்கனவே விக்ரமிற்கு மிகவும் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். நீ இந்த பவன்கிட்ட தான் வேலை பாக்குறன்னு எனக்கு தெரியாது. இத்தனை வருஷத்துல நீ செத்து போயிருப்பன்னு நான் நினைச்சேன். பரவாயில்ல, நீ சாகாததும் நல்ல விஷயம்தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது என்னோட கையாலதான் உனக்கு முடிவுன்னு எழுதி வச்சிருக்கல, அதனாலதான் நீயாவே வந்து என் முன்னாடி நிக்கிற என்று சிரித்துக் கொண்டே விக்ரம் அந்த கருப்பு நபரை பார்த்து சொன்னார். ஓ, அப்படியே மிஸ்டர் விக்ரம், உன்னெல்லாம் அன்னைக்கே நான் கொண்டு இருக்க வேண்டியது. உன்னை விட்டு வச்சதே பெரிய தப்பு. நீ என்னை இப்ப கொல்ல போறியா? யாரு யார கொல்றாங்கன்னு இப்பவே பார்க்கலாம் என்று அந்த கருப்பு நபர் விக்ரமிடம் சவால் விடும் விதத்தில் கூறினான். இதை கேட்ட விக்ரமின் கண்கள் சிவக்க தொடங்கியது. கோபத்தில் அவருடைய நரம்புகள் அனைத்தும் முறுக்கேற கோபம் தலைக்கு எறியவனைப் போல விக்ரம் விரைப்பாக நின்று கொண்டிருந்தார். விக்ரமிற்கு தன் முன்னால் நிற்பது யார் என்று மிகவும் தெளிவாகவே புரிந்தது. அவன்தான் ரத்த காட்டேரி என்று அண்டர் கிரவுண்டில் அழைக்கப்படும் பிளட் மேன். இவன் அண்டர் கிரவுண்ட் கில்லர் லிஸ்டில் 2வது இடத்தில் இருக்கிறான். விக்ரமோடு ஒப்பிடும்போது அவன் விக்ரமிற்கு அடுத்ததாகத்தான் இருந்தான். பார்த்தாலே மிக கொடூரமானவனைப் போல அருவருப்பாக இருக்கும் இந்த பிளட்மேன் 2வது இடத்தில் இருந்தது அவன் கொடூரமானவன் என்பதால் மட்டுமல்ல, இன்னொரு விஷயமும் இருந்தது. அவன் கொலை செய்யும் விதம் மிகவும் பயமுறுத்தக்கூடியதாகவும் அருவருப்பாகவும் இருந்தது. அவனுடைய முக்கிய குறிக்கோளே பெண்களை கொல்லக்கூடிய வேலைதான். பெண்களை துன்புறுத்தி கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அழைக்கக்கூடியது இந்த பிளட்மேனை தான். அந்த அளவிற்கு பெண்களை கொல்லக்கூடிய வேலையை இவனிடம் கொடுத்தால் அவன் அவர்களை மிகவும் துன்பப்படுத்தி பாலியல் ரீதியாகவும் மிகவும் சித்திரவதை செய்து கடைசியில் உயிரோடு இருப்பதே நரகம், எப்படியாவது செத்துவிட வேண்டும் என அந்த பெண்களை தற்கொலை செய்ய தூண்டும் அளவிற்கு இவனுடைய செயல்கள் இருக்கும். சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பணக்கார தொழிலதிபர் சொத்திற்காக தன்னுடைய மனைவியை கொலை செய்வதற்காக இந்த பிளட்மேனை வேலைக்கு அமர்த்தியிருந்தான். பிளட்மேனும் அந்த வேலையை ஏற்றுக்கொண்டான். உண்மையாகவே அந்த தொழிலதிபரின் மனைவி நரகத்தை தான் அனுபவித்து இறந்திருக்க வேண்டும் என்று அவருடைய உடலை பார்த்த அனைவருமே சொன்னார்கள். அந்த அளவிற்கு அந்த பெண்ணை சித்திரவதை செய்து பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தி நரக வேதனையை காட்டி கொலை செய்திருந்தான் இந்த பிளட்மேன். அவன் என்ன வேலை செய்தாலும் தான் இருக்கும் இடத்தை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டான். வேலையை முடித்துவிட்டு திரும்பவும் தலைமறைவாகி விடுவான். அதனாலேயே அவனை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டமாக இருந்தது. அந்த பணக்கார தொழிலதிபரின் மனைவியை கொலை செய்ததற்காக அந்த தொழிலதிபர் மிகவும் சந்தோஷமாகி பிளட்மேனுக்கு சொன்ன தொகையையும் விட மிக அதிகமான அளவிற்கு பரிசுகளை கொடுத்தார் என்று பேச்சு அடிபட்டது. விக்ரமிற்கு இப்பொழுது ஞாபகத்திற்கு வந்தது. இப்படிப்பட்ட தொடர்ச்சியான சைக்கோத்தனமான கொலைகளுக்கு பிறகு இந்த பிளட்மேனால் வேறு எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியவில்லை. அவனை சைக்கோ என்று நினைத்தே அனைவரும் பயந்து ஒதுங்கினார்கள். ஒரு பெண்ணை கொல்ல இன்னொரு பெண்ணை இந்த பிளட்மேனை வேலைக்கு அமர்த்திய கதைகள் கூட உண்டு. ஒரு சில ஆண்களும் தங்களுக்கு பிடிக்காத வெறுக்கக்கூடிய பெண்களை கொலை செய்வதற்காக இந்த பிளட்மேனை வேலைக்கு அமர்த்தி இருக்கிறார்கள். இந்த பிளட்மேனும் அவனுக்கு கிடைத்த பெண்களை எல்லாம் சித்திரவதை செய்து நரக வேதனையை காட்டிதான் கொலை செய்திருக்கிறான். அவனிடம் இருந்த எந்த பெண்களும் தப்பியதே கிடையாது. அந்த அளவிற்கு அவனைப் போலவே
சைக்கோத்தனத்தில் ஊறியவர்களால் மட்டுமே இப்படி இந்த பிளட்மேனை வேலைக்கு எடுக்க முடியும். காசுக்காகவும் தனது இரத்த வெறியை அடக்குவதற்காகவும் யார் என்ன சொன்னாலும் எந்த மாதிரியான வேலையும் செய்யக்கூடிய ஒரு முரட்டு சைக்கோதான் இந்த பிளட்மேன். இப்படிப்பட்ட ஒரு சைக்கோவின் பார்வை இப்பொழுது சரவணனுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் தாரிகாவின் மீது விழுந்தது. பிளட்மேனின் பார்வை சரவணனை விட தாரிகாவின் மேல்தான் அதிகமாக இருந்தது. சரவணன் மீது அவன் அவ்வளவாக ஆர்வம் காட்டவில்லை. அவன் தன்னுடைய சுயரூபத்தை தாரிகாவிடம் காட்ட வேண்டும் என நினைத்திருப்பான் போல. ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, தன் முன்னால் விக்ரம் நிற்கிறான். அவன் முன்பை போல இல்லை என்பது. பரவாயில்லையே, இவ வேற பாக்குறதுக்கு ஒரு தேவதை மாதிரி ரொம்பவே நல்லாதான் இருக்கிறா. உன்னை இன்னும் கொஞ்ச நேரத்துல ரத்தத்தாலேயே குளிப்பாட்டி அபிஷேகம் பண்ண போறேன். கண்டிப்பா என்னோட ரத்த அபிஷேகம் உனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்று பிளட்மேன் தாரிகாவை பார்த்து வித்தியாசமாக சொல்ல, இதை கேட்ட சரவணனுக்கு கோபம் வரவே, இருந்தாலும் தாரிகாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இப்பொழுது சரவணனுக்கு இருப்பதால் அவன் எதுவும் செய்யாமல் விக்ரமை பார்த்தபடி நின்றிருந்தான். தாரிகாவை பார்த்து பிளட்மேன் இப்படி சொன்னதும் அதற்கு மேல் ஒரு நொடி கூட பொறுக்க முடியாத விக்ரமோ, என்னடா சொன்ன, என்ன தாண்டி போய் நீ எவ்வளவு தொடரா பார்க்கலாம் என்று கோபமாக பல்லை கடித்தபடி தன் நரம்புகள் முறுக்கேறியிருந்த தன் கையை சுழற்றி அந்த பிளட்மேனை அடிப்பதற்காக பாய்ந்தார். பல வருடங்களாக இருவருக்கும் இடையே இருந்த பகையானது இப்பொழுது கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. பல ஆண்டுகளாக அண்டர் கிரவுண்ட் கில்லர் லிஸ்டில் விக்ரமிற்கு பின்னாலேயே இருப்பதை நினைத்து இந்த பிளட்மேன் பல தடவை கோபப்பட்டிருக்கிறான். இதை இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த பிளட்மேன் நினைத்தான். பிளட்மேன் இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமாகவும் மிகவும் பலம் வாய்ந்தவனைப் போலவும் இருப்பதை பார்த்த சரவணன், விக்ரமால் இந்த பிளட்மேனை சமாளிக்க முடியுமா என்று ஒரு நிமிடம் யோசித்து, விக்ரம், நான் வேணும்னா ஹெல்ப்புக்கு வரட்டுமா என்று கேட்டான். மிஸ்டர் சரவணன், தயவு செஞ்சு இந்த விஷயத்த இப்போதைக்கு என்கிட்ட விட்டுருங்க. பவன் உங்களுடைய எதிரி, ஆனா இந்த பிளட்மேன் என்னுடைய எதிரி என்று விக்ரம் திடீரென சீரியஸ் ஆகி சரவணனிடம் கூறினான். சரவணன் விக்ரமின் கோபத்தை பார்த்து ஒரு நிமிடம் அமைதியாகத்தான் இருந்தான். ஆனால் அவனது கண்கள் விக்ரமிற்கு அனுமதியை கொடுத்தது. இந்த நேரத்தில் தாரிகாவையும் காப்பாற்ற சரவணனுக்கு நேரம் தேவைப்பட்டது. அவளை பார்த்து சரவணன், நீ நல்லா இருக்கியா, ஓகே தானே என்று கேட்டான். தாரிகா அழவில்லை, எந்த ஒரு கலாட்டாவும் செய்யவில்லை. அவள் மிகவும் அமைதியாக இருப்பது போல நடித்தாள். உண்மையில் அவளுடைய மனம் அவ்வளவு அமைதியாக இல்லை. இந்த பிளட்மேனை பார்த்தது முதல் அவளுடைய கை கால்கள் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறது. அவனை பார்த்தாலே தாரிகாவிற்கு பயமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் தன்னுடைய பயத்தை எல்லாம் கட்டுப்படுத்திக் கொண்டு சரவணனை பார்த்து, நீ நல்லா இருக்கியா என்று தாரிகா சரவணனிடம் திரும்ப கேட்டாள். பிறகு சரவணனின் கையை பிடித்து பார்த்தாள். அவனது காயத்தில் இன்னும் ரத்தம் இருப்பதை தாரிகா கவனித்தாள். ஆனால் சரவணனும் அந்த காயத்தை எதுவும் பெரிதாக்கிக் கொள்ளாமல், நான் நல்லதா இருக்கேன், இதெல்லாம் எனக்கு வலிக்காது, நீ பயப்படாத என்று சரவணன் சொல்லியபடி தாரிகாவின் கண்களை பார்த்தான். அதில் பயம் கலந்த ஒரு அமைதி தெளிவாக தெரிந்தது சரவணனுக்கு. அவர்கள் இப்பொழுது இருக்கும் இந்த பில்டிங்கின் கீழ் அடிமட்ட கிரவுண்ட் புளோரில் இன்னும் நிறைய நபர்கள் இருந்தார்கள். இது ஒரு பெரிய சண்டையாகத்தான் இருக்கப் போகிறது. அவ்வளவு சீக்கிரமாக இந்த சண்டை முடிந்து விடாது என்று சரவணனுக்கு மிக தெளிவாகவே தெரிந்தது. பவன் சொன்னது ரொம்பவே சரிதான். இது அவனுடைய பிளானின் தொடக்கம் மட்டும்தான். இன்றைக்கு இந்த பிரச்சனை அவ்வளவு சீக்கிரத்தில் முடியப் போவதில்லை என்று சரவணன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருந்தான். சரவணன் இப்படி சொல்வதை பார்த்து தாரிகாவிற்கு இன்னும் பயம் அதிகரித்தது. இருந்தாலும் அவள் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு, அதான் நீ இருக்கே, நீ எல்லாத்தையும் பார்த்துப்ப என்று சொல்லியபடி அவள் அமைதியாக சரவணனின் முதுகில் சாய்ந்தாள். சொல்ல போனால் சரவணனுக்கு பின்னால் மறைந்திருந்தாள் தாரிகா. அவள் கண்ணெடுத்தும் கூட அந்த பிளட்மேனை திரும்பவும் பார்க்க விரும்பவில்லை. தாரிகா அந்த பிளட்மேனை பார்த்து எவ்வளவு பயந்திருக்கிறாள் என்பது சரவணனுக்கு மிக நன்றாகவே புரிந்தது. அதனால் அவன் அவளை பார்த்து, நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாது, நான் இப்ப வந்துருவேன் என்று சொன்னான் சரவணன். சரவணன் சொன்னதற்கு என்று பதிலை மட்டும் தந்துவிட்டு, நீயும் கவனமாறு என்று தாரிகா தலையசைத்தபடி சொன்னாள். இந்த நேரத்தில் அந்த பிளட்மேனின் முன்பு விக்ரம் நின்று கொண்டிருந்தார். பிளட்மேன் விக்ரமை பார்த்து நக்கலாக சத்தமாக சிரித்துவிட்டு,
அண்டர் கிரவுண்ட் கில்லர் லிஸ்ட்ல நீ என்னை விட முதல்ல இருக்க. நீ என்னை விட ரொம்பவே பலசாலிதான். ஆனாலும் நீ என்ன போல பணம் சம்பாதிக்க நீ ஒரு கோழை என்று விக்ரமை பார்த்து பிளட்மேன் கேலியாக பேசிக் கொண்டிருந்தான். இதை கேட்ட விக்ரமோ கோபமாக, என்னால உன்ன மாதிரி எல்லாம் ஒரு மிருகமா வாழ முடியாது. நீ ஒரு குப்பை என்று விக்ரம் மிகவும் அமைதியாக பதிலளித்தார். விக்ரம் நிதானமாக தெரிந்தாலும் அவருடைய முகபாவத்தில் சிறிது மாற்றம் தெரிந்தது. இன்னும் துல்லியமாக சொல்வதானால் அவருடைய மொத்த உடலும் சற்று முறுக்கப்பட்டதாக தெரிந்தது. விக்ரம் என்ன செய்ய போகிறார்? விக்ரம் ஒரு தடவை பவனை சற்று ஆச்சரியமாக பார்த்தார். பிளட்மேன் உண்மையிலேயே ஒரு நல்ல நபர் கிடையாது. அவன் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவனைப் போல சைக்கோத்தனமாகத்தான் இருந்தான் என்பது விக்ரமிற்கு நன்றாகவே தெரியும். ஆனால் பவன் பிளட்மேனை போல ஒரு நபரை தனக்கு கீழ் வேலை செய்பவராக வைக்க வேண்டுமானால் அவனும் கொஞ்சம் பைத்தியமாகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் அவனை போல சைக்கோக்களை மட்டும் வேலைக்கு கூட வைத்திருக்கிறான் என்று விக்ரம் நினைத்துக் கொண்டார். பவன் மிகவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன்தான். ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நன்றாகவே தெரியும். இந்த நேரத்தில் தன்னுடைய இலக்கை அடைய தேவையான அனைத்து வேலைகளையும் செய்பவர்களை மட்டுமே தன்னோடு இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான் பவன். இந்த நேரத்தில் பிளட்மேன் விக்ரமை இன்னும் கடுப்பேற்றும் விதமாக, ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது விக்ரம். என்ன பார்த்தும் நீ இவ்வளவு நேரமா இவ்வளவு காமா இருக்கிறியே. இது நான் சுத்தமா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. உன்னை ரொம்ப நல்லவனா காட்டிக்கலாம்னு நினைக்கிறியா? உன்னோட கடந்த காலத்தை நீ பார்த்து பயப்படுறியா? என்று சிரித்துக் கொண்டே விக்ரமை பார்த்து நக்கலாக கேட்டான். நீ இப்படி இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சவுத் ஈஸ்ட் பகுதியிலிருந்து எப்படியோ தப்பிச்சுட்டு என்கிட்ட இருந்து. ஒருவேளை நீ அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கியோ நம்ம என்று ஏதோ ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அந்த பிளட்மேன் விக்ரமை திரும்ப திரும்ப எமோஷனலாக வீக்காக வேண்டும் என்று நினைத்து பேசிக் கொண்டிருந்தான். இப்படி கடந்த கால விஷயங்களை பற்றி பிளட்மேன் கிளற கிளற இதனால் கோபமான விக்ரமோ, வாய மூடுடா என்று மிகவும் கோபமாக கத்தினார். அதற்கு பிளட்மேன் ஏளனமாக, நான் எதுக்குற வாய மூடணும்? நான் வாய மூட மாட்டேன். நான் உன்னை பார்த்து பயப்படுவேன்னு நினைக்கிறியா? நான் எப்பவுமே உன்னை பார்த்து பயப்பட்டதே கிடையாது. நான் பொம்பளைங்களை கொள்றதுனாலே என்கிட்ட எந்த ஒரு பலனும் இல்லைன்னு நினைக்கிறியா? ஒத்தைக்கு ஒத்த வாடா பார்க்கலாம். யார் நம்பர் 1ன்னு இப்பவே தெரிஞ்சிடும் என்று கோபமாக அந்த பிளட்மேன் விக்ரமை பார்த்து கத்திக் கொண்டிருந்தான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன் உயிர் உன்னோட உடம்புல இருக்காதுடா. ஒழுங்க வாய மூடு என்று கோபமாக விக்ரம் கத்தினார். இப்பொழுது விக்ரமின் உடல் முழுவதுமாக முறுக்கேறி தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்வதே கடினமானது போல விக்ரம் நின்று கொண்டிருந்தார். பிளட்மேன் இப்படி எதையோ ஒன்றை குறிப்பிட்டு விக்ரமை கோபப்படுத்துவதை போல பேசிக் கொண்டிருந்ததால் விக்ரமின் கோபம் இன்னும் அதிகரித்துக் கொண்டிருந்தது. அவருடைய முகம் பார்ப்பதற்கு ஒரு பேயை போல மாறிக்கொண்டிருந்தது. விக்ரம் எவ்வளவுதான் தன்னை கட்டுப்படுத்த நினைத்து பிளட்மேனை பார்த்து சத்தமாக கத்தினாலும் பிளட்மேனிற்கு இதுவரை விக்ரமை பார்த்து எந்த ஒரு பயமும் வரவில்லை. அதனால் அவன் இன்னும் ஏளனமாக விக்ரமை பார்த்து, உன்னோட பொண்டாட்டி எப்படி செத்து போன உனக்கு ஞாபகம் இருக்கா என்று இன்னும் நக்கலாக கேட்டான் பிளட்மேன். பிளட்மேனின் வாயிலிருந்து இப்படியொரு வார்த்தை வந்தது மட்டும்தான் தாமதம். இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாத விக்ரமோ கோபத்தில் பெரும் மூச்சு விட ஆரம்பித்தார். அவர் மூச்சு விடும் சத்தமானது அங்கிருந்த அனைவருடைய காதுகளிலும் மிக தெளிவாக கேட்டது. அந்த அளவிற்கு ஒரு சிங்கம் மூச்சு விடும் சத்தத்தை போல கணீர் என ஒலித்துக் கொண்டிருந்தது. நேரம் செல்ல செல்ல விக்ரமின் முகம் இன்னும் கொடூரமாக மாறிக்கொண்டிருந்தது. கோபத்தில் தன் கட்டுப்பாட்டை விக்ரம் இப்போது இழந்துவிட்டார். விக்ரமின் இந்த நிலையை பார்த்த பிளட்மேனின் முகமும் மாறியது. இந்த நேரத்தில் பிளட்மேன் உறைந்து போனது போல ஒரு நிமிடம் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டான். ஏதோ ஒன்று மோசமாக தனக்கு நடக்கப் போகிறது என்பதை பிளட்மேன் அறிந்து கொண்டான் போல. அதனால்தான் அவனுடைய முகமே இந்த அளவுக்கு மாறியிருக்கிறது. பிறரை பற்றி யோசிக்காமல் அவர்களை புண்படுத்தும் வகையில் பேசுவதும் நடந்து கொள்வதும் தான் பிளட்மேனின் வழக்கம். அதனால் அடுத்தவர்களின் உணர்வுகளை காயப்படுத்துவதால் அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். ஆனால் இப்போது ஒரு கணம் அவன் பேசியது தவறு என்பதை பிளட்மேன் உணர்ந்தான். விக்ரமின் முன்பு நின்று கொண்டு இவ்வளவு நேரமும் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக் கொண்டிருந்த பிளட்மேன் ஒரு நிமிடம் எதையோ வந்து பேச வந்து
அதற்கு மேல் பேச முடியாதவனைப் போல வாயை அடக்கிக் கொண்டான். ஒருவேளை அவன் சொல்ல வந்ததை மட்டும் முழுவதுமாக இப்பொழுது பிளட்மேன் சொல்லியிருந்தான் என்றால் இதற்கு மேல் விக்ரம் விக்ரமாகவே இருந்திருக்க மாட்டார். அவரை ஒரு பேயாகவே பார்த்திருப்பான் பிளட்மேன். இதையெல்லாம் பிளட்மேன் தன்னுடைய மனதிற்குள் நினைப்பதற்கு முன்பே விக்ரம் ஏற்கனவே அவனை நோக்கி விரைந்து வந்திருந்தார். அவருடைய வேகம் மிக மிக வேகமாக இருந்தது. மானை வேட்டையாடும் மலைப்பாம்பை போல விக்ரமின் வேகம் இப்பொழுது இருந்தது. எதிரிகள் அதை கவனிப்பதற்கு முன்பே மலைப்பாம்பு அந்த மானை முழுதாக விழுங்கியிருப்பதைப் போல கோபத்தில் வெறி பிடித்து ஒரு பேயைப் போல மாறியிருந்த விக்ரமை பார்த்து பிளட்மேனின் உடம்பு மொத்தமாக பயத்தில் நடுங்கியது. இதுவரைக்கும் பிளட்மேன் கூட விக்ரமை இவ்வளவு ஆக்ரோஷமாக பார்த்ததில்லை போல. அந்த அளவிற்கு பயம் இப்பொழுது பிளட்மேனின் முகத்தில் தெரிந்தது. அவனுடைய முகம் முழுவதும் வியர்வையால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததைப் போல நனைந்திருந்தது. சட்டென்று எதையோ உணர்ந்தவன் போல என்று கத்தினான் பிளட்மேன். அவன் இப்படி மன்னிப்பு கேட்கும் போதே பலமான ஒரு இடி இடித்ததைப் போல டமார் என்று சத்தம் கேட்டது. ஆம், எல்லாம் முடிந்து விட்டது. விக்ரம் கோபமாக பிளட்மேனின் தலையை பிடித்து பக்கத்தில் இருந்த சுவரில் பலமாக இடித்தார். பிளட்மேனின் தலை அந்த சுவரை உடைத்து இன்னொரு பக்கமாக வந்திருந்தது. மேலும் அவனது தலை சுவரில் மோதி முட்டையின் ஓடு நொறுங்கியதைப் போல நொறுங்கி இருந்தது. அவனுடைய மண்டை ஓடு கூட துண்டு துண்டாக உடைந்திருந்தது. இந்த நேரத்தில் விக்ரமின் முகம் மிகவும் சிகப்பாகி சுடுகாட்டில் ஆடிக்கொண்டிருக்கும் பேயை போல இருந்தார் விக்ரம். அந்த அளவிற்கு பிளட்மேனின் தலையிலிருந்து வெளியேறிய ரத்தம் விக்ரமின் முகம் மொத்தமும் படர்ந்திருந்தது. தாரிகாவை ரத்தத்தால அபிஷேகம் பண்றேன்னா சொன்னா பண்றேன்டா, அபிஷேகம் பண்றேன், ஆனா உன்னோட ரத்தத்தாலேயே பண்றேன் என்று சத்தமாக சொன்னபடி கர்ஜித்தார் விக்ரம். விக்ரம் பார்ப்பதற்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தார். ஒருவேளை இது அவருக்கு கட்டுப்படுத்த முடியாத கோபத்தால் வந்த தோற்றமா அல்லது விசித்திரமான நோய் ஏதாவது அவருக்கு இருக்குமா என்பது போல இருந்தது விக்ரமுடைய முகம் இப்பொழுது. சரவணன் விக்ரமின் பின்னால் நின்று கொண்டிருந்து இந்த விஷயங்கள் அனைத்தையுமே பார்த்து கொண்டிருந்தான். அவனால் எதையுமே நம்ப முடியவில்லை. ஹரிஷ் மற்றும் ஜஸ்டின் ஆகியோரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது விக்ரம் அவ்வளவு பெரிய பலசாலி போல இவ்வளவு நாளாக தெரியவில்லை. முதலில் சரவணனுக்கு விக்ரம் ஏன் அவர்களோடு சேர்ந்தார் என்று சந்தேகமாத்தான் இருந்தது. ஆனால் விக்ரம் எலினாவை காப்பாற்ற ஒரு மருத்துவரை கண்டுபிடிக்க உதவி செய்தாரே. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஹில்ஸ்பர்கை சேர்ந்த ஒரு மருத்துவர். அந்த மருத்துவர் பார்ப்பதற்கு எந்த வகையிலும் குறைந்தவர் இல்லை என்பதை சரவணனால் சரியாக கணிக்க முடிந்தது. அந்த கருப்பு கோட்டு போட்ட டாக்டர் எலினாவை அவருடைய நோய் பிரச்சனையிலிருந்து மிக சுலபமாக காப்பாற்றிவிட்டார். கருப்பு கோட்டு போட்டிருந்த டாக்டர் சரவணனின் அப்பா சிவசக்திவேலின் எதிரியும் கூட. ஆனாலும் சரவணன் அந்த கருப்பு கோட் போட்டிருந்த டாக்டர் அவனுடைய அப்பாவை பற்றி பேசி இதுவரை கேட்டதில்லை. ஒருவேளை சரவணனின் அப்பா சிவசக்திவேலிற்கு இந்த டாக்டரை சமாளிப்பதற்கு நேரமில்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது அவரை பற்றி மொத்தமாக மறந்தும் இருக்கலாம். அதனால் சரவணன் அந்த டாக்டரின் நிபந்தனையை ஏற்றிருந்தான். இருந்தாலும் விக்ரம் மிகவும் எளிமையானவர் என்றுதான் சரவணன் இவ்வளவு நாளாக நினைத்துக் கொண்டிருந்தான். சரவணன் மீது இவ்வளவு அக்கறை கொண்ட ஆண்களும் பெண்களும் தன்னை சுற்றி இருப்பதை பார்த்து சரவணன் ஓரளவு மகிழ்ச்சியானான். தாரிகா ரொம்ப மென்மையான வசீகரமான ஒரு ஏஞ்சல். ஜாய் திம்ஸுக்கிட்ட கொஞ்சம் லூசனமா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நல்ல பொண்ணுங்கதான். இன்னொரு பக்கம் எலினா ரொம்பவே அழகானவர். அபிநயாவை பொறுத்தவரை எல்லார் மேலேயும் அக்கறையா இருக்கக்கூடிய ஒரு பெண். அதே மாதிரி ஆண்கள் லிஸ்ட்லையும் ஜஸ்டின் ரொம்ப ரொம்ப பலமானவன். அதுவும் இல்லாம ஹரிஷ் ரொம்பவே காட்டு மிராண்டித்தனமானவன். அவங்க ரெண்டு பேருமே எனக்காக எத்தனையோ தடவை போராடி இருக்காங்க, எவ்வளவோ பயங்கரமா கூட சண்டை போட்டிருக்காங்க. ஆனா இந்த விக்ரம், இவரை நான் இவ்வளோ நாளா குறைவா எடை போட்டுறேன். இவர்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு பலம் இருக்குதா, இதுவே எனக்கு இன்னைக்குதான் தெரியும் என்று தனக்குள் யோசித்தபடி சரவணன் ஒரு நிமிடம் விக்ரமை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான். முகமெல்லாம் சிவந்து போய் வெறி பிடித்த விக்ரம் அண்டர் கிரவுண்ட் கில்லர் லிஸ்டில் ஒரு கொலையாளியாக இருக்கிறார் என்பது இப்பொழுதுதான் சரவணனுக்கு தெரிய வந்தது. பிளட்மேன் பார்ப்பதற்கும் சரி, அவனுடைய செயலும் சரி, நிச்சயமாக அவனை அவ்வளவு ஈஸியாக எல்லாம் கொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த விக்ரம்
அவனை ஒரே நொடியில் அடித்து நொறுக்கி கொன்று விட்டார். அதுவும் அவனுடைய தலை இன்னும் அந்த சுவற்றில் மாட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. இந்த முழு செயல்முறையும் மிக மிக வேகமாகவும் கண்ணிமைக்கும் நேரத்திலும் நடந்து முடிந்துவிட்டது. சரவணன் கூட இங்கு என்ன நடந்தது என்பதை முழுதாக தெளிவாக பார்க்கவில்லை. எல்லாம் ஒரு நொடியில் நடந்ததால் சரவணனே ஒரு நிமிடத்தில் ஆச்சரியத்தில் என்ன நடந்தது என்று தெரியாமல் முழித்தபடி நின்றான். விக்ரமின் கண்களுக்கு இப்பொழுது சரவணன் தெரியவே இல்லை. இப்பொழுது அவருடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது எதிரிகளை துவம்சம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமே. அதனால் பிளட்மேனை ஒரே அடியில் கொலை செய்த கையோடு சற்றும் தயங்காமல் நேரடியாக நிமிர்ந்து பவனை பார்த்து, என்ன அடுத்தது நீதான், ரெடியா என்று கேட்டார். ஏற்கனவே இங்கு நடந்த கலேபரங்கள் அனைத்தையும் பார்த்த பவனுக்கோ அவனுடைய கை கால்கள் நடுங்குவதை கூட கட்டுப்படுத்த முடியாமல் நின்று கொண்டிருந்தான். விக்ரமால் பிளட்மேனுக்கு நடந்ததை பார்த்த பவனால் எதையுமே நம்ப முடியவில்லை. தன் பக்கத்தில் இருக்கும் மிகப்பெரிய ஆயுதமாகவே பிளட்மேனை இதுவரைக்கும் பவன் நினைத்திருந்தான். ஆனால் அவனுடைய கதையை இப்படி ஒரு நொடியில் முடிந்து போகும் என்று பவன் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டான். இந்த பிளட்மேன் ஏற்கனவே எதனால இந்த விக்ரம் பத்தி என்கிட்ட சொல்லல என்று பவன் தனக்குத்தானே பேசிக்கொண்டு இறந்து போய் கிடந்த அந்த பிளட்மேனை திட்டிக் கொண்டிருந்தான். பிளட்மேன் எப்பொழுதும் 4 பேர் கொண்ட குழுவாக இருந்தார்கள். அவர்கள் 4 பேரும் ஒன்றாகத்தான் வேலை செய்வார்கள். ஒருத்தனை கொன்றுவிட்டார் விக்ரம். இன்னும் மீதம் இருக்கும் அந்த 3 பேரையும் கொல்ல வேண்டியது விக்ரமின் அடுத்த இலக்காக இருந்தது. அதனால் விக்ரம் வேக வேகமாக அந்த 3 நபர்களும் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தார். இப்படி தங்கள் குரூப்பிலேயே மிகவும் பலசாலியான பிளட்மேனையே விக்ரம் ஒரே அடியில் அடித்து கொலை செய்ததை பார்த்து அவர்கள் 3 பேரும் இப்போது பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். சொல்லப்போனால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இப்பொழுது விக்ரமின் செயலை பார்த்து நடுங்கிக் கொண்டேதான் இருந்தார்கள். சரவணனுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் தாரிகாவும் கூட பயத்தில் நடுங்கியபடிதான் இருந்தாள். இதை கவனித்த சரவணனும் தாரிகாவின் கையை பிடித்து என்று சொன்னான் சரவணன். ஆனால் சரவணன் பேச்சிலும் அவனும் சற்று பதட்டமாக இருக்கிறான் என்பது மிக தெளிவாக தெரிந்தது. விக்ரம் விசித்திரமாக நடந்து கொள்வதை பார்த்து சரவணன் அதிர்ச்சி அடைந்திருந்தான். விக்ரம் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்வார் என்று சரவணனுக்கே இவ்வளவு நாட்களாக தெரியாது என்பது போல்தான் சரவணனின் முகபாவனைகள் இருந்தது. இந்த விக்ரமுக்கு இதுக்கு முன்ன என்னமோ தப்பா நடந்திருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது என்று ஏதோ தவறு இருப்பதை சரவணன் நன்றாக உணர்ந்தான். பிளட்மேனை கொன்றுவிட்டு இன்னும் வெறி அடங்காமல் இப்பொழுது விக்ரம் திடீரென மேல் மாடியில் நிற்கக்கூடிய பிளட்மேனின் கூட்டாளிகளை கொள்வதற்காக வேகமாக மாடிப்படியில் ஏறி மேலே சென்றார். அப்பொழுது மாடியில் இருந்தவர்கள் பீதியில் இருப்பதையும் மேலே யார் யாரோ அங்கும் இங்குமாக ஓடுவது போலவும் சத்தங்கள் கேட்டது. அதைத் தொடர்ந்து ஏற்கனவே கேட்டதைப் போல பலத்த இடி சத்தமும் கேட்டது. அந்த சத்தத்தை வைத்தே மேலே என்ன நடந்தது என்பதை சரவணனால் உணர முடிந்தது. 3 தொடர்ச்சியான ஒலிகளுக்கு பிறகு மாடியிலிருந்த மற்ற 3 பேரும் நொடியில் விக்ரமால் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் கொல்லப்பட்ட விதம் பிளட்மேன் கொல்லப்பட்ட விதத்தைப் போலவே இருந்தது. கூடுதலாக விக்ரமிற்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களின் தலையை ஒவ்வொன்றாக பிடித்து கோபத்தில் ஓங்கி பக்கத்தில் இருந்த சுவற்றில் இடிக்க மட்டும்தான் செய்தார் விக்ரம். ஒரு நொடியில் அவர்களின் கதை முடிந்துவிட்டது. இதையெல்லாம் பார்த்து சரவணன் முற்றிலும் திகைத்து போயிருந்தான். சரவணனால் எதையுமே நம்ப முடியவில்லை. விக்ரமா இப்படி செஞ்சாரு? உண்மையிலே விக்ரமால இதை செய்ய முடியுமா என்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டே நின்றான் சரவணன். முன்பு இருந்ததை விட விக்ரமின் தற்பொழுதைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. விக்ரம் அந்த நபர்களை ஒரே அடியில் அடித்துக் கொன்றாலும் விக்ரமின் உடலும் இப்பொழுது பார்ப்பதற்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. உடம்பு மொத்தமும் ரத்தம் தெரித்திருக்க கை கால்கள் முறுக்கியபடி விரைத்துக் கொண்டு நின்றபடி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தார் விக்ரம். விக்ரம் தன்னுடைய கால்களை தரையில் அழுத்தமாக வைத்தபடி நின்றுவிட்டு 2 கைமுட்டிகளையும் மடக்கி மாடியை பார்த்து காட்டுத்தனமாக என்று கர்ஜித்தார். அந்த சத்தம் இப்பொழுது அந்த கட்டிடம் முழுவதும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அதை கேட்க சிங்கத்தின் கர்ஜனையைப் போல பலமாக இருந்தது. இந்த சத்தம் பவனின் காதுகளை எட்டவும் தவறவில்லை. பவன் பயத்தில் நடுக்கிக் கொண்டிருந்தான். அடுத்து தான் என்பதை பவன் மிக நன்றாக புரிந்து கொண்டான். வெறி பிடிச்சவன மாதிரி கத்துறான்.
இந்த சரவணனை சுத்தி இருக்கிற எல்லாருமே பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி தான் இருக்காங்க. என்று பவன் யோசித்துக் கொண்டிருந்தான். அவனால் இப்பொழுது தன்னுடைய பயத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த பிளட்மேனின் ஆட்களோடு வேலை செய்ய ஒத்துக்கொண்ட போது கூட விக்ரம் இருப்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். ஆனா இந்த விக்ரம் இவ்வளவு பலமானவர்னு ஏன் இந்த பிளட்மேன் என்கிட்ட ஏற்கனவே சொல்லல? அப்படி மட்டும் அவன் சொல்லி இருந்தானா மிருகத்தை போல நிக்கிற இந்த விக்ரம பிடிக்கிறதுக்கு ஒரு கூண்டு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் என்று பவன் தன்னுடைய மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். விக்ரமின் இந்த கர்ஜிப்பு சத்தத்தை கீழ் மாடியில் நின்று கொண்டிருந்த சரவணனும் தாரிகாவும் கூட கேட்டார்கள். தாரிகா பயத்தில் இன்னும் நடுநடுங்கி போய் சரவணனை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டு தன்னுடைய முகத்தை அவளின் மார்பில் புதைத்தபடி கை கால்கள் நடுநடுங்க நின்றிருந்தாள். சரவணனின் மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டவள் ஒரு நிமிடம் நிமிர்ந்து சரவணனின் முகத்தை பார்த்து, அவரு கஷ்டப்படுறாரு போல என்று கூறினாள். எனக்கு தெரியும் என்று சரவணன் தலையசைத்தான். ஆனால் அவனால் இப்போது அந்த இடத்தை விட்டு நகர முடியவில்லை. ஒருவேளை சரவணன் இப்பொழுது அந்த இடத்தை விட்டு நீங்கி போனால் உடனடியாக பவன் வந்து தாரிகாவை பிடித்து திரும்பவும் பிரச்சனை செய்ய ஆரம்பித்து விடுவான். அதனால் சரவணன் தாரிகாவை விட்டு விலகாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். விக்ரம் கர்ஜித்து சத்தமானது அந்த பழைய கட்டிடங்களுக்கு இடையே இப்பொழுது எதிரொலித்துக் கொண்டிருந்தது. மேலும் விக்ரமின் கண்களும் இப்பொழுது சிவந்து அதிலிருந்து ரத்தம் வராத குறையாக மட்டுமே இருந்தது. தாரிகா கொஞ்சம் பயத்துடன் நடுங்கியபடி விக்ரமை பார்த்து கொண்டிருந்தாள். சரவணனை சுற்றி இப்படி ஒரு நபர் இருப்பார் என்று அவள் இதுவரை நினைத்து கூட பார்த்ததில்லை. விக்ரம் இப்ப நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவர் இப்படி நடந்துக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அந்த பிளட்மேன் சொன்ன வார்த்தைகள் தான். அவனோட வார்த்தையால மட்டும்தான் விக்ரம் இவ்வளவு கோபமா ஆக்ரோஷமா ஒரு பேய் மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு. அப்படின்னா பிளட்மேன் ஏதோ ஒரு உண்மையை சொல்லிதான் விக்ரம இந்த அளவுக்கு கோவப்படுத்திருக்காரு. அவரை இப்படி கோவப்படுத்தின அளவுக்கு அது என்ன உண்மையா இருக்கும் என்று தாரிகா தன்னுடைய மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தாள். இப்படிப்பட்ட ஒரு நபர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆள்தான். அதனால் அவருக்குள் இப்படி ஒரு மிருகம் இருப்பது ரொம்பவே சகஜம் என்று தாரிகா நினைத்துக் கொண்டிருந்தாள். இதே நேரத்தில் கீழே ஜஸ்டினும் ஹரிஷும் புகைப்பிடித்துக் கொண்டிருந்தார்கள். யாரோ ஒருவரின் கர்ஜிக்கும் குரல் கேட்டதும் ஜஸ்டின் உடனே அலர்ட் ஆனான். தன் கையில் இருந்த சிகரெட் துண்டுகளை கீழே போட்டு காலால் மிதித்து அணைத்துவிட்டு நேராக மேலே செல்வதற்காக படிகளை நோக்கி சென்றான். இதை பார்த்ததும் ஹரிஷ் சிவனுக்கு என்ன ஆச்சு என்று ஆச்சரியமாக அவனை பார்த்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் பவனின் முகம் முத்தமும் வெளிரி போய் அவன் நடுங்கியபடி நின்று கொண்டிருந்தான். அவன் மூச்சு விடும் சத்தம் கூட இப்பொழுது வெளியே கேட்கவில்லை. அந்த அளவிற்கு அமைதியாக நின்றபடி நடுங்கிக் கொண்டிருந்தான் பவன். ஆம், ஒருவேளை பவனிடமிருந்து ஏதாவது ஒரு சத்தம் வந்தால் கூட அடுத்த நொடியே அவனுடைய தலையை பிடித்து சுவற்றில் அடித்து விக்ரம் அவனையும் கொன்று விடுவார். அந்த அளவிற்கு ஆத்திரத்திலும் கோபத்திலும் தான் இருந்தார் விக்ரம். ஆனால் அவன் சத்தம் போடாவிட்டால் என்ன, மற்றவர்கள் சத்தம் போட மாட்டார்கள் என்று எந்த ஒரு அர்த்தமும் இல்லையே. இந்த நேரத்தில் சுற்றியுள்ள கட்டிடங்களில் இருந்த பவனின் ஆட்கள் தங்கள் துப்பாக்கிகளை விக்ரமின் மீது குறி வைத்திருந்தார்கள். விக்ரமின் அந்த சோகமான கர்ஜிப்பு சத்தத்தை கேட்டு அவர்கள் அனைவரும் தோட்டாக்களை விக்ரம் இருந்த அந்த அறையை நோக்கி தொடர்ந்து சுட்டுக்கொண்டே இருந்தார்கள். தன்னை சுற்றி கேட்கும் தோட்டாக்களின் சத்தத்தை கேட்டு துப்பாக்கியால் சுடும் ஆட்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று விக்ரமால் மிக தெளிவாக கவனிக்க முடிந்தது. அடுத்த நொடி திரும்பி பார்த்தார். விக்ரம் நேரடியாக தனது இலக்கை எதிரே உள்ள கட்டிடத்திற்கு மாற்றினார். அதன் பிறகு அவர் திடீரென படிக்கட்டுகளில் இருந்து கீழே இறங்கினார். இப்படி மேலிருந்து படியில் இறங்கி வரும்பொழுது இந்த நேரத்தில் மாடிக்கு ஏறி வந்து கொண்டிருந்த ஜஸ்டின் மீது விக்ரம் மோதினார். ஜஸ்டின் விக்ரமை பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் என்ன ஆனது என தெரியாமல் விக்ரமையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் விக்ரமை நிறுத்த முயற்சி செய்ய நினைக்கும் முன்பே விக்ரம் ஏற்கனவே ஜஸ்டினை கடந்து போய் கொண்டிருந்தார். மிகவும் சீரியஸாக என்ன ஆச்சுன்னு தெரியலையே என நினைத்தபடியே நேராக விக்ரமை துரத்தினான் ஜஸ்டின். ஜஸ்டின் கீழே வந்தவுடன் விக்ரமிற்கு எதிரே போய் நின்றான். ஜஸ்டின் துரத்தி போய் பிடிப்பதற்கு முன்பே ஜஸ்டினுக்கு முன்பாக இன்னொரு நபர் நின்று கொண்டிருந்தார். ஜஸ்டின் இதற்கு முன்பு அந்த நபரை பார்த்திருக்கிறார். ஆனால் பலமுறை பார்த்ததில்லை. அவர்தான் கருப்பு கோட் டாக்டர். அந்த நபரோ, விக்ரம நான் பாத்துக்கிறேன், அவனோட போக்கிலேயே விட்டுரு
என்று சொன்னார் அந்த நபர். ஆனால் ஜஸ்டின் தயங்கியபடியே அப்படியே நின்று கொண்டிருந்தான். இந்த கருப்பு கோட் டாக்டரால் குறைந்தபட்சம் என்ன செய்ய முடியும் என்று ஜஸ்டின் ஆச்சரியமாக பார்த்தான். எலினாவோட நோயை குணப்படுத்துறது அவருக்கு ரொம்ப சுலபமான விஷயம்தான். ஆனா இந்த நிலையில இருக்கிற விக்ரம இந்த டாக்டரால சமாளிக்க முடியுமா என்ற சந்தேகம்தான் ஜஸ்டினின் மனதில் எழுந்தது. ஆனால் இன்னும் சொல்ல போனால் இந்த டாக்டரை ஹியூஸ்பர்கில் இருந்து இங்கே அழைத்து வந்ததே விக்ரம் தான். அதனால் ஜஸ்டின் ஓரளவு நிம்மதியடைந்தான். அவர் எப்படி இருக்கிறார்னு நீங்க பாத்தீங்களா என்று ஜஸ்டின் விக்ரமை சுட்டிக்காட்டி அந்த கருப்பு கோட்டு டாக்டரிடம் கேட்டான். அதற்கு கவலைப்படாத, என்னால விக்ரம் ஹேண்டில் பண்ண முடியும் என்று பதில் சொன்னார் அந்த டாக்டர். விக்ரமின் குரல் இந்த நேரத்தில் மிக மிக சத்தமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. அவர் மிக சத்தமாக கர்ஜித்துக் கொண்டிருந்தார். விக்ரம் கோபமாக அந்த பக்கத்து பில்டிங்கில் இருந்து தன்னை குறிவைத்து சுட்டுக் கொண்டிருந்த பவனின் ஆட்களை கொல்வதற்காக வெறி பிடித்தவரை போல கர்ஜித்துக் கொண்டு அந்த கட்டிடத்தின் மாடிப்படிகளில் ஏறிக்கொண்டிருந்தார். அந்த பக்கத்து கட்டிடத்தில் இன்னும் சிலர் நின்று கொண்டு விக்ரமை துப்பாக்கியால் சுடுவதற்காக எய்ம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை கொல்வதொன்றும் விக்ரமிற்கு அவ்வளவு கஷ்டமான காரியமில்லை. ஜஸ்டினால் இதையெல்லாம் பார்த்து நம்பவே முடியவில்லை. மேலும் இப்பொழுது அதைவிட ஒரு முக்கியமான விஷயத்தை ஜஸ்டின் கவனிக்க வேண்டியிருந்தது. அவனை கண்டுபிடித்து அவனுக்கு சரியான ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜஸ்டின் நினைத்தான். இதே நேரத்தில் மாடியில் சரவணன் தாரிகாவிற்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் அவளை பாதுகாத்துக் கொண்டிருந்தான். ஆனால் இதைத்தான் சரியான வாய்ப்பாக எண்ணிய பவன் அங்கிருந்து மெதுவாக தப்பித்து ஓடிப்போக முயற்சி செய்தான். அவன் இப்படி படிக்கட்டுகளில் இறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த தாரிகாவோ, "என்னங்க, அவனை பிடிங்க, அவன் ஓடுறான்" என்று தாரிகா திடீரென்று சத்தம் போட்டு கத்தினாள். தாரிகாவின் வார்த்தைகளை கேட்ட சரவணன் திகைத்து போனான். என்ன சொன்ன என்று சரவணன் திரும்ப அவளிடம் கேட்டான். அதற்கு தாரிகாவோ, "பவன் தப்பிச்சு ஓடுறான், நீ அவனை போய் புடின்னு சொன்ன" என்று சொல்லிவிட்டு, "இப்படி மனுஷங்க கிட்ட சண்டை போட்டு அவங்களை கொல்றதே நல்லதே இல்ல. இருந்தாலும் இந்த பவன் ரொம்ப ரொம்ப கெட்ட புத்தி உள்ளவன். அவனோட எண்ணங்களுமே நல்லது கிடையாது. அவனை மாதிரி ஒருத்தனை நம்ம சும்மா விட மாட்டோம். அப்படின்னா அவன் திரும்பவும் நம்மள வந்து தொந்தரவு பண்ணுவான். அவனை பிடிங்க, ஓட விடாதீங்க. நமக்கு இப்ப அபிநயாவை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அவன் இருந்தா தானே முடியும். வேகமா போய் அவனை பிடி" என்று ஆவேசமாக கத்திக் கொண்டிருந்தாள் தாரிகா. தாரிகாவின் வார்த்தைகளை கேட்ட சரவணன் உடனே தலையை அசைத்து, இல்ல அதுக்கு முன்னாடி நீ ஏதோ ஒரு வார்த்தை சொன்னியே, அது அந்த வார்த்தையை திரும்ப சொல்லு என்று சரவணன் திரும்பவும் தாரிகாவை கேட்க, தாரிகாவிற்கு அவள் பேசியது என்ன என்று நினைத்து பார்த்தாள். ஒரு நிமிடம் அவள் சொன்ன வார்த்தையை நினைத்து பார்த்தாள் தாரிகா. அவளுடைய அந்த பொலிவான சருமம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்கத்தில் சிவந்து கொண்டிருந்தது. அவள் சரவணாவை பார்த்து வெட்கத்தோடு, "அதுக்கு எதுக்கு இவ்வளவு அக்கறை காட்டுற? முதல்ல அந்த பவனை போய் பிடிச்சிட்டு வா" என்று வெட்கத்துடன் சரவணனின் கையை கிள்ளினாள் தாரிகா. எனக்கு அத பத்தி எந்த ஒரு அக்கறையும் இல்ல, அவனை அப்புறமா பிடிச்சுக்கலாம் என்று சிரித்துக் கொண்டே சரவணன் அவளை பார்த்து, "அவனை நான் பிடிக்க வேண்டியதுதான், நீ திரும்பவும் என்ன அப்படி கூப்பிடு" என்று அவன் திரும்பவும் அதே வார்த்தையிலேயே வந்து நின்றான். தாரிகா ஒரு நிமிடம் திகைத்து போய் அவள் என்ன சொன்னாள் என்று நினைத்து பார்த்தாள். "என்னங்க, சீக்கிரமா போய் அவனை பிடிங்க" என்றுதான் சொல்லியிருந்தாள் தாரிகா. பொதுவாக மனைவிமார்கள்தான் கணவர்களை என்னங்க என்று உரிமையாக கூப்பிடுவார்கள். அந்த என்னங்க என்னும் வார்த்தையை சரவணனை பார்த்த தாரிகா கூப்பிட்டதும் சரவணனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. தான் கூப்பிட்ட அந்த வார்த்தை சரவணனுக்கு பிடித்து விட்டது என்று தெரிந்ததும் தாரிகாவின் முகம் வெட்கத்தில் சிவந்து போயிருந்தது. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை அவளின் வாயிலிருந்து கேட்க வேண்டும் என்று நினைத்து அவளை வற்புறுத்தி கொண்டிருந்தான் சரவணன். "ஏய் ஏய் ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை மட்டும்" என்று சிறு குழந்தை போல அவளிடம் கெஞ்சி கொண்டிருந்தான் சரவணன். "இப்பெல்லாம் என்னால அதை சொல்ல முடியாது. முதல்ல நீங்க போய் அவனை பிடிங்க. நான் ஏதோ வாய் தவறு சொல்லிட்டேன், அவ்வளவுதான்" என்று தாரிகா எப்படியாவது அந்த பேச்சை மாற்ற முயற்சி செய்தாள். "எப்படி பார்த்தாலும் நீங்க என்னோட ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் தான். நான் உங்களை அப்படி திரும்பவும் கூப்பிட மாட்டேன்னு பயப்படுறீங்களா என்ன?" என்று தாரிகா செல்லமாக சரவணனை பார்த்து கேட்டாள். தாரிகா இவ்வளவு பதட்டமாக இருக்கும் போதும் கூட இவ்வளவு தெளிவாக பேசுவாள் என்று சரவணன் எதிர்பார்க்கவே இல்லை.
அதனால் அவன் அவளிடம், கவலைப்படாத, அவனால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. ஜஸ்டின் கீழே தான் இருக்கிறான் என்று சரவணன் தாரிகாவிற்கு பதில் சொன்னான். ஜஸ்டின் கீழேதான் இருக்கிறதுனால் பவனால் எங்கேயுமே தப்பித்து ஓட முடியாது என்று சரவணன் சொல்ல, அதேபோல் ஜஸ்டின் கீழே நிற்பதை பவன் பார்த்தான். ஜஸ்டின் இன்னும் முதல் மாடியில்தான் நின்று கொண்டிருந்தான். அவன் இன்னும் மேலே வரவில்லை. மேலே வராமல் ஜஸ்டின் படிக்கட்டில் பவனுக்காக காத்திருந்தான். பவன் அவனை பார்த்து இன்னும் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான். ஜஸ்டின் மேலே ஏறி மாடிக்கு வந்து பவனை பிடிப்பதற்கு முன்பாக எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று பவன் நினைத்தான். அதனால் அவன் கீழே சென்று ஜஸ்டினிடம் மாட்டிக்கொள்வதை விட மேலிருந்து கீழே குதித்து அங்குள்ள புள்ளில் விழுந்தாவது தப்பித்து விடலாம் என்று பவன் நினைத்தான். கீழே விழுந்து தன்னைத்தானே மோசமாக காயப்படுத்திக் கொள்வது ஜஸ்டினிடம் அடி வாங்குவதை விடவும் நன்றாகத்தான் இருக்கும் என்று பவன் நினைத்தான். ஆனால் அதுவும் அவ்வளவு சுலபமாக இருக்காது. கீழே விழுந்தாலும் அடி பலமாகத்தான் இருக்கும். ஜஸ்டினிடம் மாட்டினாலும் அதைவிட மோசமாக நிலைமை மாறிவிடும். அதனால் அவனுக்கு இப்பொழுது ஒரே ஒரு வழிதான் இருந்தது. ஜஸ்டினிடமிருந்து அடி வாங்காமல் தப்பிக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே ஒரு பேரம் பேசும் சீட்டு சரவணன் தான். ஜஸ்டினை பயங்காட்டுவதற்கு சரவணனை பயன்படுத்துவது மிகச்சிறந்த வழி என்று பவன் நினைத்தான். அதனால் வேக வேகமாக சரவணனை பிடித்து விட வேண்டும் என்று நினைத்து மாடிக்கு விரைந்தான் பவன்.